வவுனியா அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு சங்கத்தால் இந்த முறை நடந்த எக்ஸாமில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 11ஆம் பாடமான கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லையும் 12ஆம் பாடமான சமநிலையில் ரசாயன சமநிலையிலையும் வந்து கேள்வி போட்டிருந்தாங்க. இப்போ நியூ சிலபஸின் படி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு முக்கியமான பாடம். எம்சிக்யூவில் வந்து கட்டாயம் அட்லீஸ்ட் ஒரு 10 கேள்வியாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். அதே நேரம் ஸ்ட்ரக்சரில் வந்து 3வது கேள்வி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். எஸ்ஏல வந்து 5, 6, 7ஆவதுல கிட்டத்தட்ட அரைவாசி கேள்வி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் போடப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இது வந்து ஒமிட் பண்ணிடாது. அதனாலதான் நாங்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு அது கூடுதலாக பொதுவாக அநேகமானாக செய்யக்கூடிய பாடம். அதனால தான் நாங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்தனாங்க. இந்த நியூ சிலபஸ்ல வந்து இப்போ எல்லாமே கூடுதலாக ரிசோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி இருக்கிறதால எல்லாரும் படிக்க வந்து கட்டாயம் ரிசோர்ஸ் புக்கை மெயின் பண்ணி படியுங்க. இந்த பேப்பர்ல வந்து முதலாவது ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எம்சிக்யூவை பார்ப்போம். தரப்பட்ட கேள்வியில வந்து அசெட்டோனுக்கும் I2க்கும் இடையிலான தாக்கம் தந்திருக்கு. இதுல அசெட்டோனும் I2வும் தாக்கி H+ முன்னிலையில தாக்கி வந்து எங்களுக்கு விளைவுகள் கிடைக்குது. இந்த தாக்கம் வந்து 3 படிகளுக்குள்ளாக நடைபெறுது. முதலாவது படி மெதுவான படி. அப்ப இந்த மெதுவான படி தான் எங்களுக்கு தாக்க வீதத்தை வந்து நிர்ணயிக்க போகுது. அடுத்தது 2வது படியும் 3வது படியும் விரைவான படியா இருக்குது. இதுல தந்த தாக்கம் வந்து ஒரு பலபடி தாக்கம். அதாவது இங்க 3 முதன்மை தாக்கங்கள் சேர்ந்து இந்த தாக்கம் அமைஞ்சிருக்குது. அப்ப இதுல நாங்க பார்க்க வந்து இடைநிலை ஊக்கி 2 பார்ப்போம். இடைநிலை என்றது வந்து ஒரு படியில உருவாகி இன்னொரு படியில பயன்படுத்தப்படுறது வந்து இடைநிலை. அடுத்தது ஊக்கி என்றா ஒரு படியில பயன்படுத்தப்பட்டு திரும்ப இன்னொரு படியில மீள உருவாகிறது வந்து ஊக்கி. இந்த ஊக்கியும் இடைநிலையும் பொதுவா தாக்க வீத விதி கோவையில வந்து இடம்பெறுறது இல்லை. இதுல முதலாவது கேள்வி வந்து மேற்படி தாக்கத்தின் வீத மாறிலி K எனின் தாக்க வீதம் R வீத விதி கோவையை எழுதுகிறது கேட்டிருக்கு. அப்ப வீத விதி கோவை எழுதுறதுக்கு எங்களுக்கு மெதுவான படிதான் வீத விதி கோவையை நிர்ணயிக்க போகுது. இதுல மெதுவான படியில வந்து அசெட்டோனும் H+ தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த தாக்கத்துக்கான வீத விதி கோவை வந்து நாங்க நேரடியா எழுதலாம். அப்படின்னு சொல்லி நாங்க நேரடியா எழுதலாம். அடுத்தது வந்து தாக்கத்தின் ஒட்டுமொத்த வரிசை கேட்டிருக்கு. அப்ப இந்த வீத விதிக்கோவை சமன்பாட்டின் படி உங்களுக்கு அசெட்டோன் சார்பாக இந்த தாக்கம் வந்து முதலாம் வரிசை தாக்கமா இருக்குது. அதே நேரம் H+ சார்பாகவும் இந்த தாக்கம் முதலாம் வரிசை தாக்கமா இருக்குது. அப்ப தாக்கத்தின் மொத்த வரிசை என்று கேட்டா 1:1 2. அப்ப இந்த தாக்கம் மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது ஒரு 2ஆம் வரிசை தாக்கம். அடுத்தது தாக்கி I2 சார்பான தாக்க வரிசை யாது காரணம் தருகன்னு கேட்டிருக்கு. அப்ப இந்த தரப்பட்ட தாக்கத்தின்படி இதுல I2 சார்பாக இது வந்து ஒரு பூஜ்ஜிய வரிசை தாக்கம். இது எங்களோட ரிசோர்ஸ் புக்லயும் இந்த தாக்கம் வந்து பூஜ்ஜிய வரிசை தாக்கம் அயோடின் சார்பா பூஜ்ஜிய வரிசை தாக்கம் வந்து உதாரணத்துக்கு தந்திருக்குது. இதுல வந்து தாக்க வீத விதி கோவையில வந்து அயோடின் இடம்பெறல. அதனால அயோடின் சார்பா இந்த தாக்கம் பூஜ்ஜிய வரிசை தாக்கம் வந்து நாங்க சொல்லலாம். இதுல கேள்வியில வந்து 3 படி கூட நடைபெறும் சொல்லி 3 படியும் தந்திருக்கிறபடியா நாங்க அதை வச்சுக்கொண்டு அந்த படிகளை வச்சுக்கொண்டு I2 பூஜ்ஜிய வரிசை தாக்கம் வந்து எடுக்கிறோம். ஆனா இதை நாங்க உண்மையா உறுதிப்படுத்திக் கொள்ளணும்ன்றா நாங்க பிராக்டிக்கல் மூலமா செஞ்சு அதன் மூலம் I2 சார்பா இது பூஜ்ஜிய வரிசை தாக்கம் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது மேற்படி தாக்கத்தில் H+ வகைபாகம் யாது காரணம் தருகன்னு கேட்டிருக்கு. அப்ப இதுல H+ வந்து முதலாவது படியில அசிட்டோனோட சேர்த்து தாக்கம் அடையுது. ஆனா அதே H+ வந்து 2வது படியில எங்களுக்கு திரும்ப விளைவா கிடைக்குது. அப்ப இதுல நாங்க முதல் இடைநிலை தாக்கி அந்த 2 பார்த்ததின்படி H+ வந்து ஒரு படியில பயன்படுத்தப்பட்டு இன்னொரு படியில மீள உருவாகுது. இந்த தாக்கத்தின் போது அந்த H+ பயன்படுத்தப்படல. அதால வந்து இங்க H+ வந்து ஒரு ஊக்கியா சொல்லிப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா தாக்கத்தில் பங்கு பெற்றி இறுதியில் பயன்படுத்தப்பட்ட அதே அளவில் பெறப்பட்டு ரசாயன மாற்றமின்றி பெறப்படுவதால இங்க H+ நாங்க ஊக்கின்னு சொல்லலாம். அடுத்தது மேலே வினா 2,4 நீர் வழங்கிய விடைகளின் அடிப்படையில் பெறக்கூடிய முடிவு எதென்று கேட்டிருக்கு. இப்ப நான் இதுல முதலே சொன்னா இந்த கூடுதலா பலபடி தாக்கங்கள்ல வந்து இடைநிலையும் ஊக்கியும் வந்து தாக்க வீத விதி அந்த கோவை சமன்பாடுல இடம்பெறது இல்லை. ஆனா இந்த தாக்கத்துல வந்து எங்களுக்கு வீத நிர்ணய படியில வந்து அசிட்டோனும் H+ம் எங்களுக்கு இடம்பெற்றிருக்குது. அப்ப இதுல H+ இதுல தாக்க வீத விதி கோவையில வந்து இதுல எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த கோவையில வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து நாங்க என்ன உயிர்த்தெரியலாம் என்றா ஊக்கியாலையும் தாக்க வரிசைகள் மாற்றப்படலாம்.
என்ற முடிவுக்கு நாங்க வரலாம். அடுத்த கேள்வியில கிராஃப் கேட்டிருக்கு. இந்த கேள்வியில இருக்கிற கிராஃப் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் புக்ல 3 விதமான கிராஃப் தந்திருக்கு. ஒன்று தாக்க வீதத்துக்கும் செறிவுக்குமான வரைவு, இரண்டாவது வந்து தாக்க வீதத்துக்கும் செறிவுக்கும் நேரத்துக்குமான வரைவு, மூன்றாவது தாக்க வீதத்தின் லொக் பெருமானத்துக்கும் செறிவுண்ட லொக் பெருமானத்துக்குமான வரைவு சொல்லி 3 வகையான வரைவு வந்து எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தந்திருக்கு. அதுல கூடுதலா 3 வரைவுக்கும் பூஜ்ய வரிசை தாக்கம், முதலாம் வரிசை தாக்கம், இரண்டாம் வரிசை தாக்கம், இந்த 3க்கும் தான் இந்த வரைவு தந்திருக்கு. முதலாவது அந்த 3 வரைவை பார்த்துட்டு பிறகு இந்த கேள்விக்கு பார்ப்போம். முதலாவது கிராஃப் வந்து தாக்க வீதத்துக்கும் செறிவுக்குமான வரைவு. இதுல வந்து பூஜ்ய வரிசை தாக்கத்துக்கு வந்து செறிவு மாறும், என்னதான் செறிவு மாறினாலும் தாக்க வீதம் மாறாது. அதனால வந்து இது எக்ஸுக்கு சமாந்தரமான ஒரு நேர்கோடா இருக்குது பூஜ்ய வரிசை தாக்கத்துக்கு. முதலாம் வரிசை தாக்கத்தை எடுத்தா செறிவு அதிகரிக்கும் போது தாக்க வீதமும் அதிகரிக்கும். அப்ப வைசமன் mx என்ற ஒரு வரைவா இருக்கு முதலாம் வரிசை தாக்கத்துக்கு. இரண்டாம் வரிசை தாக்கத்துக்கு இது வந்து வைசமன் mx வர்க்கம் என்ற வடிவில் இருக்கிற ஒரு வளையா இருக்கு. அப்ப அதே மாதிரி இரண்டாவது வரைவு வந்து செறிவுக்கும் நேரத்துக்குமான வரைவு. இதுல பூஜ்ய வரிசை தாக்கத்துக்கு வந்து நேரத்தோட செறிவு வந்து சீராக குறைஞ்சு கொண்டு வரும். இப்படி ஒரு வரைவு வரப்படும். முதலாம் வரிசை தாக்கத்துக்கு வந்து செறிவு வந்து நேரத்தோட குறைஞ்சு கொண்டு போகும். ஆனா அது ஒரு வளையாக இருக்கு. இரண்டாம் வரிசை தாக்கத்துக்கும் ஒரு வளையா தான் இருக்கும். ஆனா அங்க வந்து முதலாம் வரிசை தாக்கத்தோட ஒப்புடைக்கு நேரத்தோட செறிவு குறைகிற வீதம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. இதுக்கு கீழே இந்த இரண்டாம் வரிசை தாக்கத்துக்குரிய கிராஃப் வரும். அப்ப எங்களுக்கு இதுல கேள்வியில கேட்டது வந்து அசட்டோட செறிவுக்கும் நேரத்துக்கும் இடையிலான கிராஃப் கேட்டிருக்கு. அப்ப இந்த மேல கேள்வியில பார்த்த மாதிரி அசட்டோன் தொடர்பாக இது வந்து ஒரு முதலாம் வரிசை தாக்கம். அப்ப அசட்டோட செறிவுக்கும் நேரத்துக்கும் கிராஃப் கீறணும்னா அந்த கிராஃப் வந்து இந்த வடிவத்துல ஒரு கிராஃபா வரும். இதுல எங்களுக்கு தந்த கிராஃப்ல வந்து அவையிலே அந்த எக்ஸ்ஹெச் வைஹெச் எல்லாம் குறிச்சிருக்கிறபடியா அங்க கிராஃபை மட்டும் கீறினா சரி. ஆனா இதே எங்களை நாங்களாவே கிராஃபையும் குறி வரைவையும் குறிக்க சொன்னா நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து எக்ஸ்ஹெச் வைஹெச் என்னென்ன காரணிகளால குறிக்க போறோம்ன்றத குறிக்கணும். இதுல வந்து CO CO3 செறிவு, அதோட இந்த அலகையும் கொடுக்கணும் வோல்டியம் -3. எக்ஸ்ஹெச்ல வந்து நேரம், நேரத்தின் அலகு செகண்ட். அப்ப என்ன கணியமும் கிராஃப் மற்றது என்ன வடிவத்துல இந்த வரைவு வரப்போகுது. இவ்வளவும் நாங்களா குறிக்க வந்து இதெல்லாம் கட்டாயமா பாப்பினம் எல்லாத்துக்குமே மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த ரெண்டையும் விட மூன்றாவது ஒரு வரைவு இருக்கு. இதுக்கு கிராஃப் கீறதுக்கு முதல் நான் எளிமையா ஒரு சமன்பாடு ஒன்று எழுதுறேன். தாக்க வீதத்துக்கு R = K. இப்படி இதுல நான் வந்து ஒரு முதலாம் வரிசை தாக்கத்துக்கு ஈஸியா ஒரு சமன்பாடு எழுதி இருக்கிறேன். அப்ப இதன்படி ரெண்டு பக்கம் லோக் எடுத்தேன்னா ஏன்னு வரும். இனி இதில் நாங்கள் செறிவு கீற வேண்டியது வந்து R log A க்கும் தாக்கின செறிவுக்கும் இடையிலான வரைவு. அப்ப இது சமன் phi சமன் mx plus c என்ற வீதத்துல வந்து இந்த கிராஃப் வரும். இதுல நாங்க பயன்படுத்தினது வந்து இது முதலாம் வரிசை தாக்கம் என்றபடியா இது இந்த படித்திறன் வந்து m வந்து 1 ஆகும், வெட்டு துண்டு வந்து
கேயாவும் இருக்கும். இதே இரண்டாம் வரிசை தாக்கம் அதுல படித்திறன் வந்து 2 என்ற பெருமானத்துல இருக்கு. அப்ப 0 வரிசை தாக்கம், முதலாம் வரிசை தாக்கம், இரண்டாம் வரிசை தாக்கம் மூன்றுக்கும் இந்த வரைவுக்கு இருந்தோம்னா 0 வரிசை தாக்கத்துக்கு வந்து எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான ஒரு வரைவு கொண்டு வரும். முதலாம் வரிசை தாக்கத்துக்கு வந்து y சமன் mx பிளஸ் என்ற விதத்துல வரும். இரண்டாம் வரிசை தாக்கத்துக்கும் அதே இதுலதான் வரும். ஆனா இதை விட இந்த சாய்வு வந்து அதிகமா இருக்கு. இதுல எங்களுக்கு தந்த கேள்வியில வந்து நான் முதல் சமன்பாடு எழுதின மாதிரி இந்த தரப்பட்ட தாக்க வீத விதி கோவைக்கும் சமன்பாடு எழுதினா log r சமன் log k சமன் h plus இப்படி கோவை வரும். அப்ப இதுக்கும் தான் உங்களுக்கு வரைவு இருக்கு. அப்ப இந்த வரைவு வந்து இந்த விதத்துல வரும். அடுத்தது பி பார்ட். பி பார்ட்ல வந்து 127 பாய்சியில் வாயு Pயின் 0.02 மூல் வெற்றிடமாக்கப்பட்ட 2 டெசிமீட்டர் கன மாறா கனவளவுடைய பாத்திரத்தில் எடுக்கப்பட்டு திண்ம ஊக்கி சேர்க்கப்பட்ட போது அது கீழுள்ளவாறு பிரிகை அடைந்தது. 2Pல இருந்து Qவும் 2Rம் வருது. Pயின் செறிவு நேரத்துடன் மாறுபடுவது கீழுள்ள வரைவினால் காட்டப்படுகின்றது. எங்களுக்கு முதலாவது கேள்வி வந்து தாக்கத்தின் வீத வரிசை மாறிலி ஆகியவற்றை P, K கொண்டு வீதக்கோவையை எழுதுகிறது கேட்டிருக்கு. வீதக்கோவை எழுதுறதுக்கு R7K இதுல இருக்கிற தாக்கி வந்து P. இதுல தாக்கிகள் எழுதும் போது வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கட்டாயம் உங்களுக்கு என்னென்ன பௌதிக நிலை என்றது நாங்க எல்லா இடத்துலயும் கட்டாயமா குறிக்கணும். இதுல P சார்பான தாக்க வரிசை வந்து எங்களுக்கு P என்று தந்திருக்கு. தாக்க விதிக்கோவை R7K தர P எடுத்தது. அடுத்தது காரணம் தந்து Pயின் பெருமானத்தை குறிப்பிடுகிறது கேட்டிருக்கு. அப்ப இதுல வந்து நாங்க Pயின பெருமானத்தை காண்றதுக்கு அரையாயுட்காலத்தை பயன்படுத்த போறோம். அரையாயுட்காலம் என்றது ஒரு தாக்கத்தின செறிவு தாக்கின செறிவு வந்து அரைவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற காலம் தான் அரையாயுட்காலம். 0 வரிசை தாக்கங்களுக்கு வந்து அரையாயுட்காலம் வந்து செறிவில் தங்கி இருக்கிற ஒரு செறிவுல தங்கி இருக்கும். ஆனா முதலாம் வரிசை தாக்கத்துக்கு வந்து 0 வரிசை காலம் அரையாயுட்காலம் செறிவில் தங்கி இல்லாத ஒரு மாறிலி என்று வரும். அப்ப இதுல ஆரம்பத்துல 0.6 செகண்ட்ல வந்து Pயின் செறிவு 0.02 மூல் DM-3 இருந்தது. அந்த செறிவு அரைவாசி ஆகிறதுக்கு வந்து 10 செகண்ட்ல 0.01 மூல் DM-3 என்று அரைவாசி ஆகிருக்குது. அடுத்த 20 செகண்ட்ல வந்து 0.005 0.1 அரைவாசியா மாறி இருக்குது. அப்ப இங்க நேரத்தோட வந்து செறிவு ஆரம்ப செறிவு அரை மடங்காக எடுக்கிற காலம் வந்து மாறிலியா இருக்கிறதால இங்க வந்து இது ஒரு முதலாம் வரிசை தாக்கம். அதனால வந்து Pயின் பெருமானம் 1 இருக்கு. அடுத்தது தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் கேட்டிருக்கு. இந்த கிராஃப்ல இருந்து பார்த்தா 10 செகண்ட். இது நாங்க நேரடியா எடுக்கலாம். அடுத்ததுக்கு T12 சமன் 0.693 K என்று சொல்லி சமன்பாடு வந்திருக்கு. எங்களுக்கு நாங்க மேல Pயின பெருமானம் தெரியாட்டாலும் கீழே தந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு இது வந்து முதலாம் வரிசை தாக்கங்களுக்கு அரைவாழ்வு காலத்துக்கான சமன்பாடு. அதை வச்சுக்கொண்டு கீழே இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு மேல 2வது கேள்விக்கு P7 விட எடுத்திருக்கலாம். இந்த சமன்பாட்டில இருந்து K காண சொல்லி கேட்டிருக்கு. T12க்கு பதிலா 10 செகண்ட் வரும். சதுரசம் 0.693 செகண்ட் -1 சொல்லி K வரும். அடுத்தது P கேஸின் தொடக்க அளவின் 25% பிரிகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் கொள்கலத்தினுள் நிலவும் அமுக்கத்தை கணிக்க. இங்கு ஊக்கியின் கனவளவை புறக்கணிக்கலாம் என கொள்க என்று தந்திருக்கு.
ஆரம்பத்துல நாங்க p ன்ற அளவு எடுத்திருக்கிறோம் 0.02 அதுண்ட 25% பிரிகைக்கு உட்படுத்தப்பட்டன்னு சொல்லியிருக்கோம். இப்ப 0.02 25% கண்டவண்டா உங்களுக்கு பிரிகை அடைந்தது 0.005 மோல் உங்களுக்கு பிரிகை அடைந்திருக்கு வேற. அப்ப இதுல இருந்து எவ்வளவு பி மோல் பிரிகை அடைந்திருக்கும் அதுல அரைவாசி கியூ உருவாகி இருக்கு. அப்ப உருவான கியூன்ற மூல் அளவு 0.002 5 சொல்லி வரும். அடுத்தது எவ்வளவு பி எவ்வளவு பிரிகை அடைந்திருக்கோ அதே அளவு ஆறு உருவாகி இருக்கும். அப்ப உருவான ஆறுன்ற அளவு 0.005 வரும். இனி பிரிகை அடைந்த பிறகு இறுதியில இருக்கிற மூல காணலாம். 0.02 இருந்து 0.575 போனா அடுத்தது இனி இதுல வச்சுக்கொண்டு நாங்க அமுக்கத்தை கணிக்க போறோம். அப்ப அமுக்கத்தை கணிக்கிறதுக்கு இங்க நாங்க பி கியூ ஆர் இந்த மூன்றுமே வாயுக்கள். இந்த மூன்று வாயுக்களும் நாங்க லட்சியமா நடந்து கொள்வது என்று சொல்லி ஒரு கருதுகளை எடுத்துக்கொண்டு இந்த கேள்வியை செய்வோம். அப்ப இதுல இறுதியில வந்து இருக்கிற மொத்த மூல எண்ணிக்கை வந்து 0.225 மூல் இப்ப மொத்தமா இறுதியில இருக்க போகுது. அப்ப இதுக்கு நாங்க நேரடியா பி சமன் என்ஆர்டி சமன்பாட்டை போட்டு அமுக்கத்தை காணணும். பி தான் நாங்களுக்கு காணணும். பி சமன் என்ஆர்டி ஓவர் வி. எண்ணுக்கு பதிலா 0.025 மூல் வேற ஆறுக்கு பதிலா 8.114 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கட்டாயம் எல்லாத்துக்குமே அலகு முக்கியம். அடுத்தது டி வெப்பநிலை வந்து மேல தந்திருக்கு 127 பாய்சி. 127 பாய்சினா 400 கெல்வின் வேற 400 கனவளவு பி கனவளவு தந்திருக்கு 2 டெசிமீட்டர் கனம். 2 தர 10 இதை பிரிச்சமெண்டா 3.7413 தர 14 நியூட்டன் மீட்டர் -2 வந்து வரும். நீங்க அண்ணளவா சமப்படுத்தி 3.75 தர 14 நியூட்டன் மீட்டர் -2 என்று எழுதுங்க. ஓகே, இவ்வளவுதான் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி. அடுத்தது வந்து நாங்க எம்சிக்யூ பார்ப்போம். இதுல தந்திருக்கிற கேள்வி வந்து அரைவாழ்வு காலத்தை வச்சுக்கொண்டு கேள்வி தந்திருக்கு. முதல் தாக்கம் 1ல ஏல இருந்து எக்ஸ் வருது, தாக்கம் 2ல வந்து பியில இருந்து y வருது. தரப்பட்ட தாக்கங்கள் ரெண்டுமே முதலாம் வரிசைக்குரிய தாக்கங்கள். இவற்றின் அரைவாழ்வு காலம் முறையே 3,4 செகண்ட் ஆகும். டி சமன் 0 ஏன் பி ரெண்டுன்னு செறிவு சமன் என்று சொல்லி இருக்கு. 12 செகண்ட்ல செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் தந்திருக்கு. ஆரம்பத்துல ஏன சரிவு ஏன் எடுக்கிறேன், பீன சரிவு பிஎன் எடுக்கிறேன், ரெண்டு ஒன்று கொண்டு சமன். ஏண்ட அரைவாழ்வு காலம் 3 செகண்ட். அப்ப 3 செகண்ட் இறுதியில வந்து இந்த சரிவு a/2 இருக்கு. அடுத்த 3 செகண்ட்ல இந்த சரிவு a/4 இருக்கு. அதுக்கு அடுத்த 3 செகண்ட்ல a/8. 12 செகண்ட் முடிவில் ஏங்கள் 16 இருக்கு. பி எடுத்தோம்னா 4 செகண்ட் முடிவுல வந்து b/2, அடுத்த 4 செகண்ட் முடிவுல b/4, அடுத்த 4 செகண்ட் முடிவுல b/8 இருக்கு. 12 செகண்ட்ல ரெண்டு சரிவுகளுக்கு இடையிலான விகிதங்கள் இருக்கு. a இந்த சரிவு a/16, b இந்த சரிவு b/8. ஆரம்பத்துல a-டையும் b-டையும் சரிவுகள் சமன். இந்த ரெண்டையும் ஒன்றோட ஒன்று பண்றேன். இதை சுருக்கினா 1க்கு 2 வரும். விட வந்து 2வது விட. இதே மாதிரி சப்போர்ட் செமினார்ல வந்து 2015 ஓ 16ல வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு பிறகு ஏபி
இப்படி 2 தாக்கிகளை தந்துட்டு அந்த செறிவுகளுக்கு இடையிலான வீதத்தை தந்துட்டு அவற்றின் அரைவாழ்வு காலத்தை கணிக்க சொல்லி கேட்டிருந்தது. அந்த கேள்வியும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி, அதுல ஏ கேஸ் சக பி கேஸ்ல இருந்து சியும் டியும் உருவாகுது. இந்த சமநிலை மாறா வெப்பநிலை டீயில் மாறா கனவளவு பாத்திர மோல்கள் சம மூலளவு ஏயும் பியும் எடுக்கப்பட்டு சமநிலை அடைய விடப்பட்டது. அப்போ சமநிலை மாதிரி கேசி தந்திருக்கு 25 தர 10 சயனாலு. சமநிலையில ஏயின் கீழ் சி இந்த செறிவுக்கு இடையிலான விகிதம் கேட்டிருக்கு. அதுல கேசிக்கு சமன்பாடு எழுதுறேன். தந்த சமன்பாட்டுல வந்து சிண்டையும் டிண்டையும் ஆரம்பத்துல வந்து ஏண்டையும் பிண்டையும் மூலளவு வந்து மாறாம எடுத்திருக்கிறோம், ஒரே சம அளவு எடுத்திருக்கிறோம். அதனால அதே மாதிரி சிண்டையும் டியும் வந்து உருவாகும் போது உருவாகிற மூலளவு வந்து ஒன்றுக்கு ஒன்று சமனா இருக்கு. அப்ப இந்த சமன்பாட்டை சிண்டையும் டிண்டையும் சரிவு சமன்றதால இது சி கேஸ் வர்க்கம் எழுதுறேன். அதே மாதிரி ஏண்டையும் மீண்டையும் ஆரம்பத்துல எடுத்த மூல் சமன், அதே மாதிரி தாக்கினதும் பீசமான குணம் வந்து ஒன்று கொண்ட வகையில ஏயும் பியும் தாக்கி இருக்கு. அதால சமநிலை இறுதியில வந்து ஏண்டையும் மீண்டை 2 3 அளவு வந்து ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அப்ப இதுல ஏபிக்கு பதிலா ஏ கேஸ் வர்க்கம் எழுதுறேன். இது வந்து 25 தர 10 சயனாலு இந்த பெருமானத்துக்கு சமனா இருக்கு. இதை தலைகீழா எழுதினா ஏ கேஸ் வர்க்கத்தின் கீழ் சி கேஸ் வர்க்கம் சமன் 1 கீழ் 25 தர 10 சயனாலு வரும். ரெண்டு பக்கமும் கேள்வியில கேட்டது ஏ கேஸின் கீழ் சி கேஸ். ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுத்து விட்டா ஏ கேஸின் கீழ் சி கேஸ் 10 சயனாலு மேல போனா 10 4 வரும். 25 25 வர்க்க மூலம் இது சமன் 100 கீழ் 5 20 2 இதுல கேசிக்கு அலகு இல்ல. அதே மாதிரி செறிவுக்கும் வந்து 2 3 வர்க்கம் டெசிமீட்டர் -6 வரும். இங்கே 3 வர்க்கம் டெசிமீட்டர் -6 வரும். அப்ப அந்த 2 அலகு ஒன்றோட வெட்டுப்பட்டபடியா இங்க வந்து இங்கிலீஷ் அந்த வீதத்துக்கு வந்து அலகு இல்ல. மூன்றாவது கேள்வி, வாயு எக்ஸ் வெப்பநிலை டீயில் எக்ஸ்ல இருந்து Y கேஸும் 2 செட் கேஸும் உருவாகுது. இது வந்து ஒரு முதன்மை தாக்கம் சொல்லி தந்திருக்கு. வாயு எக்ஸின் ஒரு மூல் விரைத்த கொள்கலனில் எடுக்கப்பட்டு வெப்பநிலை டீயின் கீழ் மேலுள்ள சமன்பாட்டின்படி கூட்டை பிரிகை அடைய விடப்பட்டது. கொள்கலனினுள் தொடக்க அமுக்கம் பி நோட்டும் நேரம் டீயில் அமுக்கம் பியும் ஆகி பின்வரும் கோவைகளில் எது நேரம் டீயில் தாக்க விதத்துக்கு நேர்வீத சமனாக தந்திருக்கு. ஆரம்பத்துல தனியா எக்ஸ் மட்டும் தான் இருந்தது. அதன் அமுக்கம் வந்து பி நோட் தான் இருக்கு. அதுக்கு பிறகு எக்ஸ்ல இருந்து கொஞ்சம் பிரிகை அடைஞ்சு பையும் செட்டும் வந்திருக்கு. அப்ப பிரிகை அடைஞ்ச எக்ஸ் மூல வந்து ஸ்மால் எக்ஸ் எடுக்கு. உருவான வைன மூலம் எக்ஸ், நட்டின மூல் வந்து 2x வரும். இனி இறுதியில இந்த அமுக்கம் வந்து P0 x இருக்கும், y அமுக்கம் x இருக்கும், இந்த அமுக்கம் 2x இருக்கும். மொத்த அமுக்கத்துக்கு எழுதின மொத்த அமுக்கம் இறுதியில வந்து P என்ன தந்திருக்கு. P சமன் P0 x சக x சக 2x. P0 சக 2x வரும்.
அப்ப இனி 2x சமன் p செய்ய p0 x சமன் p செய்ய p0 2 சொல்லி வரும். அப்ப எங்களுக்கு கேட்டது வந்து தாக்க வீதம். தாக்க வீதத்துக்கு சமன்பாடு வந்து r சமன் a தர இதுல தாக்கி வந்து x இதன் முதன்மை தாக்கம் வந்து தந்திருக்கு. அப்ப நேரடியாக இந்த சமன்பாட்டில இருந்து நாங்க தாக்க வீத கோவை எழுதலாம். இங்க வந்து எல்லாமே கேஸ் என்றபடியே நான் இதுல அமுக்கம் சார்பா தாக்க வீத கோவை எழுதுறேன். சரி, அப்ப எங்களுக்கு இந்த சமன்பாட்டின்படி எக்ஸ் கேஸ் அமுக்கம் தேவை. அப்ப இறுதியில வந்து எக்ஸ் கேஸ் அமுக்கம் வந்து p0 செய்ய எக்ஸ். இதுல எக்ஸ் பெருமானம் கண்டிடம். அப்ப இந்த அமுக்கத்தை கண்டதுண்டா எக்ஸுக்கு பதிலா இந்த சமன்பாட்டை பிரதியிடுவேன். வரும். அப்ப இதுல இந்த சமன்பாட்டுல கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் அமுக்கத்துக்கு பதிலா 3 p0 செய்ய p ரெண்டு போடலாம். இனி இதுல கேட்டிருக்கு நேரம் டீயில் தாக்க வீதத்துக்கு எதுக்கு எந்த பெருமானத்துக்கு நேர் வித சமனாக கேட்டிருக்கு. நாங்க இந்த இதுல இருந்து நேரடியா இதுல இருந்து நாங்க நேரடியா சொல்லலாம் தாக்க வீதத்துக்கு வந்து 3 p0 செய்ய p நேர் வித சமனா இருக்கணும். அப்ப விட வந்து முதலாவது விட. அடுத்தது பின்வரும் கூற்றுக்களை பிழையானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. இது வந்து ஒரு ஊக்கி சம்பந்தமான ஒரு கேள்வி. கூடுதலா கூற்று கல்விகள்ல வந்து ஊக்கி வந்து அடிக்கடி வாரது ஏபிசிடி கேள்விகள்லயோ இல்லாட்டி இப்படி 5 கூட்டத்தை சரியான கூற்று பிழையான கூற்று வார கேள்விகள்ல ஊக்கி சம்பந்தமா அடிக்கடி வருது. இப்ப இதுக்கு எல்லாரும் கவனமா ரிசோர்ஸ் புக்கை படிச்சு கொள்ளணும். முதலாவது கூற்று தந்திருக்கு தாக்கத்தின் முடிவில் ஊக்கி ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாவது இல்லை. ஊக்கின்றதுக்கு நாங்க டெபினிஷன் பார்க்கிறோம். ஒரு படியில் பயன்படுத்தப்பட்டு இன்னொரு படியில மீள உருவாகி எந்த ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படாம அதே வடிவில் ஆரம்பத்துல இருந்த வடிவிலேயே பெறப்படுறதான் ஊக்கி. அப்ப அது முதலாவது கூற்று சரி. அடுத்தது தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை ஊக்கி மாற்றாது. நாங்க உதாரணமா ஒரு தாக்கம் கீழே இதுல தாக்கி ஒரு பாதை கூட சென்று விளைவுகள் உருவாக போகுது. நாங்க இங்க ஊக்கி மாத்தேக்க ஊக்கி வந்து இந்த பாதை கூட போகாம எனக்கு ஏவட் சக்தி தான் ஏவட் சக்தியா இருக்கு. அப்போ இதெல்லாம் ஊக்கிய பயன்படுத்திட்டு இந்த பாதைக்குள்ளார போகாம எங்களுக்கு ஏவட் சக்தி குறைந்து இன்னொரு பாதைக்குள்ளார போய் உங்களுக்கு அதே விளைவு உருவாக்க போகுது. அப்ப ஆரம்பத்துல இருந்த ஏவட் சக்தி இவ்வளவும் இப்ப இருக்கிற ஏவட் சக்தி இவ்வளவு ஏவட் சக்தியை தான் குறைந்த வேறொரு பாதைக்குள்ளால கொண்டு போவதை தவிர இந்த ஆரம்ப தாக்கத்துல வெப்ப உள்ளுறை மாற்றத்தை வந்து இந்த வெப்ப உள்ளுறை மாற்றம் இந்த வெப்ப உள்ளுறை மாற்றத்தை வந்து தாக்கி எந்த ஒரு காலத்திலையும் மாற்றாது. அப்ப அந்த கூற்று சரி. அடுத்தது ஊக்கி சமநிலை தாக்கத்தை மாற்றுவதில்லை. நாங்க ஊக்கிய பயன்படுத்த ஒரு சமநிலை தாக்கத்துல உத்தாக்க வீதமும் சரி பித்தாக்க வீதமும் சரி ரெண்டும் சம விகிதத்துல அதிகரிக்குமே தவிர சமநிலை தானம் வந்து மாறாது. அது வந்து வெப்பநிலையில மட்டும் தங்கி இருக்கிறதால சமநிலை தான பெருமானம் கேசியோ கேபி அது வந்து மாற போறது இல்லை. முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் ரெண்டையும் அதிகரிக்கும் ஊக்கி. அதனால மூன்றாவது கூற்று சரி. நாலாவது கூற்று ஊக்கி தாக்கத்தை குறைந்த ஏவர் சக்தியுடைய பாதையினோட நிகழ்த்தும். அதை நான் இதுல சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இந்த பாதைக்கு ஏவர் சக்தி அதிகமா இருந்து நாங்க ஊக்கி போடைக்கு ஏவர் சக்தி குறைந்து இந்த இரண்டாவது பாதையாக உங்களுக்கு விளைவுகளை உருவாக்கினது. அதால நாலாவது கூற்று சரி. அஞ்சாவது ஊக்கி சேர்க்கப்படும் குறிப்பிட்ட தாக்கத்தில் உண்மையான ஏவர் சக்தியை ஊக்கி குறைக்கும். இது வந்து அந்த தாக்கத்துக்குரிய ஏவர் சக்தியை குறைக்கல வேற ஒரு தாக்க பாதை கூட கொண்டு போனதாலதான் இந்த ஏவர் சக்தி எங்களுக்கு குறைஞ்சது தவிர இந்த ஊக்கிய பயன்படுத்தினால ஆரம்பத்தில் இந்த தாக்கத்தில் ஏவர் சக்தி பெருமானம் வந்து எங்களுக்கு குறையில அது மாறாது. அதனால அஞ்சாவது கூற்று பிழை. அந்த நாலாவது கடிக்கு விட அஞ்சாவது.
அடுத்தது 5வது கேள்வியில இந்த தாக்கம் வந்து தரப்பட்ட தாக்கம் முத்தாக்க ஏவட் சக்தி வந்து 250 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 தந்திருக்கு. வித்தாக்கத்துக்கு 170 தந்திருக்கு. குறித்த ஊக்கியின் சேர்க்கையால் ஏவட் சக்தி 90 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 குறைந்தது. தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து கேட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு இதுல இது முத்தாக்கமா சாரி இந்த வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆனு தெரியும். இதுல ரெண்டு விதமா எழுது கிராஃப் வரும். இந்த தாக்கி இந்த விளைவுகள் தாக்கி இந்த விளைவுகள் இதுல வந்து தாக்கியில வந்து சக்தி அதிகமாகவும் விளைவுல சக்தி குறைவாகவும் இருக்கு. இதான் அந்த டெல்டா எச். இந்த டெல்டா எச் வந்து மறைப்பெருமானம் இருந்தா வரைவு இப்படி வரும். அது நேரம் இங்க தாக்கின்ற சக்தி குறைவாகவும் விளைவுல சக்தி அதிகமாகவும் இருக்குது. இங்க டெல்டா எச் வந்து நேர்பெருமானமாகவும் இருக்கு. எங்களுக்கு தான் இதுல வந்து இந்த கிராஃப்ல முத்தாக்கத்துக்குரிய ஏவட் சக்தி பெருமானம் இதுல முத்தாக்கத்துல ஏவட் சக்தி பெருமானம் பித்தாக்கத்துக்குரிய ஏவட் சக்தி பெருமானம் எங்களுக்கு இதுல தந்த கேள்வியில முத்தாக்கத்துக்கு 250 பித்தாக்கத்துக்கு 170 முத்தாக்கத்துல ஏவட் சக்தி அதிகமா இருக்குது. அப்ப இதன்படி எங்களுக்கு இந்த கேள்வியில தரப்பட்டதுக்குரிய படம் வந்து இந்த படம். முத்தாக்கத்துக்குரியது வந்து 250 தந்திருக்கு. பித்தாக்கத்துக்குரியது 170. அப்ப எங்களுக்கு இதுல டெல்டா எச் பெருமானம் இஎஃப்ல இருந்து இஆர கழிக்க வர இந்த பெருமானம் உங்களுக்கு இந்த தாக்கத்துல ஏவட் சக்தியா இருக்கும். அப்ப அந்த பெருமானம் 250 sin 170 பிளஸ் 80 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 சொல்லு. அடுத்தது மாறா வெப்பநிலையில விரைப்பான மூடிய பாத்திரத்தில் ஒரு குறித்த சமயத்தில் P2xy பிரிகையுறும் வீதம் தந்திருக்கு. இதுல இருந்து PQ2 கேஸ் உருவாகும் வீதம் கேட்டிருக்கு. சாதாரணமா ஒரு தாக்கம் எழுதினா ஏயும் பியும் சேர்ந்து சியும் டியும் விளைவுகளா உருவாகுது. இங்க ஏபிசிடி இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறது வந்து அந்த பீசமான குணகம். அப்ப இதுல தாக்கிகள் பயன்படுத்தப்படுற வீதத்துக்கும் விளைவுகள் உருவாகிற வீதத்துக்குமான சமன்பாடு எழுதினோம் என்றா இப்படி இதுக்கு பொது எல்லா தாக்கிகள் உருவாகிற வீதத்துக்கு ஒவ்வொரு தாக்கியும் தனித்தனியா உருவாகிற வீதத்துக்கும் ஒவ்வொரு விளைவுகளும் ஒவ்வொரு தாக்கியும் பயன்படுத்தப்படுற வீதத்துக்கும் ஒவ்வொரு விளைவுகளும் தனித்தனியா உருவாகிற வீதத்துக்கும் உள்ள சமன்பாடு வந்து இப்படி எழுதலாம். அப்ப இந்த இதுல வந்து எங்களுக்கு தரப்பட்டதுல வந்து 2 P2Q5ல இருந்து எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து PQ2 உருவாகிற வீதம். இது 4 PQ2 சம Q2 உருவாயிருக்கு. அப்ப இதே மாதிரி இதுக்கும் சமன்பாடு எழுதினோம்னா P2Q5 பிரிகையுற வீதம் 8 தர 10 அப்ப இதுக்கு மேல 8 தர 10 தர இதுல பீசமான குணகம் 2. அப்ப ஒன்றிங்கள் 2 சமன் PQ2 பிரியடைகிற வீதம் அதான் கேள்வி கேட்டிருக்கு. இதுல பீசமான குணம் 4. அப்ப தர ஒன்றிங்கள் 4 இதுக்கு சமனா இருக்கு. இனி இந்த சமன்பாட்டுல இருந்து P2 உருவாகிற வீதம் 2 தர 8 தர 10 mol/dm - 3 செகண்ட் மைனஸ் 1 வரும். இதுக்கு விட 16 தர 10 mol/dm - 3 செகண்ட் மைனஸ் 1. அடுத்தது 7வது கேள்வி. 7வது கேள்வியில வந்து
2A கேஸ்ல இருந்து B கேஸும் C கேஸும் உருவாகுது. இதுல முத்தாக்க வீதத்துக்கு மாறிலி K1 தந்திருக்கு, பித்தாக்க வீதத்துக்குரிய மாறிலி K2 தந்திருக்கு. சமநிலையில A கேஸ் என்ற பகுதி அமுக்கத்தை சரியாக தருவதுன்னு சொல்லி தெரியும். இதுக்கு சமன்பாடு எழுதுறேன். ஆரம்பத்துல ஏ குறித்தளவு மூல் பி நோட் அமுக்கத்துல எடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி தந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்த அமுக்கம் பி நோட். இதுல பக்கத்துல பிரிகை அடைஞ்ச ஏ கேஸின் அளவு வந்து 2 ஸ்மால் பி என்று எடுக்கிறேன். அப்ப பி உருவான பி இந்த அமுக்கம் வந்து பி ஆகும், சி இந்த அமுக்கம் பி ஆகவும் இருக்கும். இதுல முத்தாக்க வீத மாறிலியும் பித்தாக்க வீத மாறிலி ரெண்டும் தந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு சமநிலை தாக்கம். அப்ப சமநிலையில வந்து நாங்க பார்த்திருக்கிறோம் முத்தாக்க வீத மாறிலியும் முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் ஒன்று கொண்டு சமநிலையா இருக்கு. முத்தாக்க வீதத்துக்கு சமன்பாடு எழுதினா K1 தர இப்படி எழுதலாம். அடுத்தது பித்தாக்கத்துக்கு சமன்பாடு எழுதினா சாரி முத்தாக்கத்துக்கு சமன்பாடு எழுதினா பித்தாக்கத்துக்கு பி சி என்ன எழுதலாம். இது நான் அமுக்கம் சார்பா எழுதினா K1 சமநிலையிலே A இந்த அளவு வந்து P நோட் சை 2B P நோட் சை 2B உலகத்துல கற்க சமன் K2 தர சமநிலையில B இன்டையும் C இன்டையும் அளவு P. அப்ப P தர P வர்க்கம் எழுதலாம். இதுல இருந்து K2 இன்கள் K1 சமன் P நோட் சை 2B P முழுவதில் வர்க்கம் என்று. இது நான் ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுக்கிறேன். வர்க்க மூலம் எடுத்தா வர்க்க மூலம் K2 இன்கள் K1 சமன் P நோட் சை 2B என்று P என்று வருது. இந்த K2 இன் K1 இந்த வர்க்க மூலத்துல இது இந்த பெருமானத்தை வந்து நான் X என்று எடுக்கிறேன். சரியா? இனி இதுல இருந்து இந்த சமன்பாட்டில இருந்து P நோட் சை 2B இன்கள் P சமன் X என்று வரும். P நோட் சை இதுல P வந்து கேள்வியில தரப்படையில. அப்ப நாங்க P வந்து இல்லாம செய்யணும். அதனால P எழுவாய் மாற்றேன். ரெண்டு சகை X என்று வரும். இப்ப நாங்க மேல முதலே எழுதினதின் படி எங்களுக்கு இறுதியில வந்து A இந்த பகுதி அமுக்கம் கேட்டிருக்கு. அப்ப A இந்த பகுதி அமுக்கம் வந்து P நோட் சை 2B இறுதியில. அப்ப இதன்படி P நோட் சை 2B எழுதினா P நோட் சை 2 தர P க்கு பதிலா P நோட் இன்கள் 2 சகை X என்று எழுதணும். இது சமன் P நோட் சை 2 P நோட் இன்கள் X க்கு பதிலா ஏற்கனவே கண்டது K2 இன்கள் K1 10 விட 4வது விட. அடுத்தது ஒரு முதலாம் வரிசை 8வது கேள்வி. ஒரு முதலாம் வரிசை தாக்கம் வந்திருக்கு. அந்த தாக்கத்துல T கெல்வின்ல X2 Y கேஸின் செறிவு 4 தர 10 சை 2 3 DM - 2 தந்திருக்கு. அதன் போது பிரிகை வேகம் 1 தர 10 சை 2 காணப்பட்டது. T கெல்வினில் இத்தாக்கத்தின் தாக்க வீத மாறிலியை கணிக்கன்னு சொல்லி தந்திருக்கு. நாங்க நேரடியாவே இந்த கேள்வி செய்யலாம். தாக்க வீத மாறிலி R சமன் K தர இது ஒரு முதலாம் வரிசை தாக்கம் என்றபடியா நேரடியா
x2 y5 சரிக்கு சமம். T கெல்வின் என்ற வெப்பநிலையில தாக்க வீதம் 1/10^2 மோல்டியம் -3 செகண்ட் -1 இதற்கேதான் காணப்படும். இந்த செறிவு வந்து 4/10^2 மோல்டியம் -3 வரும். இதுல இருந்து கீழே கண்டா 1/10^2 4/10^2 மோல்டியம் -2 வரும். ஒன்றால் பிரித்தா 0.2 செகண்ட் -1 வரும். இதுல நாங்க கட்டாயம் அலகுகளோட முக்கியத்துவம் வந்து இந்த கேள்வியில இருந்து தெரியுது. ஏட்டா 2வது விடையும் 4வது விடையும் ஒரே விடுதான் 0.25. ஆனா நாங்க அலக வச்சுக்கொண்டுதான் 4வது விட சொல்லி நாங்க முடிவுக்கு வரோம். அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வியில ஆரம்பத்துல 6 மோல் AB2 எடுத்திருக்கு 2/15 பாஸ்கல் அமுக்கத்துல 27 பாய்சியில் சமநிலை அமுக்கம் 20 வீதத்தால் அதிகரிக்கப்படும் போது தரப்பட்ட சமநிலையில் KPயின் பெருமானம். ஆரம்ப அமுக்கம் 2/15 சமநிலையில் அமுக்கம் 20 வீதத்தால் அதிகரிக்கப்பட்ட பிறகு சமநிலை அமுக்கம் P சமன் 2/15 20 வீதத்தால் அதிகரித்த 120 100 எழுதுறேன். 2/4/15 பாஸ்கல் வரும் சமநிலையில் இருக்கிற அமுக்கம். இனி இது தந்த சமன்பாடு 2 AB2 கேஸ்ல இருந்து A2 கேஸ் 2 B2 கேஸ் உருவாகுது தந்தது. அப்ப ஆரம்பத்துல இந்த அமுக்கம் 2/15 பிரிக அடைந்த அமுக்கத்தை வந்து 2x எடுக்கிறேன். அதனால இப்ப உருவான A2 அமுக்கம் வந்து x ஆகும், B2 அமுக்கம் வந்து 2x ஆகும் இருக்கு. இப்ப சமநிலையில 2/15 2x ஆயிருக்கும் AB2 அமுக்கம். இந்த அமுக்கம் x, இந்த அமுக்கம் 2x. எங்களுக்கு சமநிலையில வந்து மொத்த அமுக்கம் தெரியும் 2/4/15 பாஸ்கல். இவ்வளத்தையும் கூட்டினா 2/15 2x சக x சக 2x சமன் 2/4/15 வரும். இதுபட்டா x சமன் 4/10 நியூட்டன் மீட்டர் -2 சொல்லி x அமுக்கம் வரும். எங்களுக்கு கேட்ட கேள்வி சமநிலையில் KPயின் பெருமானம். KPக்கு சமன்பாடு எழுதினா KP சமன் விளைவுகண்ட வலுவாக்கப்பட்ட பெருக்கத்தின் தாக்கிகண்ட வலுவாக்கப்பட்ட பெருக்கம் பீசமான குணத்தின் வலுவாக்கப்பட்ட பெருக்கத்தை தாக்கிகண்ட பீசமான குணத்தின் வலுவாக்கப்பட்ட பெருக்கத்தால் பிரிச்சா KP வரும். சமன்பாடு எழுதினா AB2 என்று சொல்லி வரும். கொண்டு மேல எழுதுறேன். அப்ப சமநிலையில A2 அமுக்கம் x க்கு பதிலா நாங்க ஏற்கனவே காண்றது 4/14 தர B2 வந்து 2x 2x வந்து 8/14 பாஸ்கல் முழுவதும் வர்க்கமட்டபடியா வர்க்கத்தால பிரிக்கும். அடுத்தது P AB2 வந்து 2/15 2x வரும். அப்ப இந்த பெருமானம் வந்து 2x க்கு பதிலா 8/14 கழிச்சா 12/14 சொல்லி வரும். இதை கொண்டே மேல பிரதியிட்டா முழுவதும் வர்க்கம் பாஸ்கல் வர்க்கம் வரும். இந்த 14 வெட்டுப்படும்.
4 தர 64 தர 14 144 இந்த பெருமானம் 1.77 4 பஸ்கல் எழுதுறது. அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வியில 2 சமநிலை தாக்கங்கள் தந்திருக்கு. ஏல இருந்து 2 சி கேஸும் 2 டி கேஸும் உருவாகிற தாக்கம், அதுண்ட சமநிலை மாறிலி K1. அதுக்கு பிறகு பில இருந்து சி கேஸும் டி கேஸும் உருவாகிற தாக்கம், அதுண்ட கேசி வந்து K2 தந்திருக்கு. மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளில் நிலவக்கூடிய பின்வரும் சமநிலை மாறிலி, அதாவது 2 பி கேஸ்ல இருந்து ஏ கேஸ் உருவாகிற தாக்கத்தின் சமநிலை மாறிலி கேசியை கேட்டிருக்கு. அப்ப இந்த 2 தாக்கத்துக்கும் நாங்க கேசிய முதல் தரப்பட்ட 2 தாக்கத்துக்கும் கேசிக்கு சமன்பாடு எழுதி அதை வச்சுக்கொண்டு கீழே எங்களுக்கு கேட்டிருக்கிற தாக்கத்தின கேசியை காணலாம். முதலாவது தாக்கத்தின கேசிக்கு சமன்பாடு எழுதினா K1 சமன் வர்க்கத்தின் பி கேஸ்ல இருந்த வர்க்கம் ஏ கேஸும் வரும். எங்களுக்கு தந்த கேள்வியில வந்து ஏ கேஸும் பி கேஸும் தான் சம்பந்தப்பட்டது. அப்ப நான் இதுல ஏ கேஸ எழுத மாட்டேன். இப்படி வரும். அதே மாதிரி 2வது சமன்பாடுல K2 சமன் C gas தர D gas இன்டு B gas வரும். அப்ப இதுல B எழுவாய் மாற்றினா K2 இப்படி வரும். கேட்ட கேள்வி தரப்பட்ட சமன்பாடு வந்து 2 பி கேஸ்ல இருந்து ஏ கேஸ் உருவாகுது. இந்த கேசிக்கு சமன்பாடு ஏ கேஸ் இன்டு பி கேஸ்ல வர்க்கம். அப்ப இதுல ஏக்கு உரிய சமன்பாடு இது, அதே மாதிரி பிக்குரிய சமன்பாடு இது. அப்ப இந்த கேசி காண்றதுக்காக ஏக்கு பதிலா இது எழுதியிருக்கிறேன், பிக்கு பதிலா கீழே சமன்பாடுல கண்டது எழுதிட்டு இருக்கிறேன். இந்த சி வர்க்கமும் இதுல இருக்கிற சி வர்க்கமும் வெட்டுப்படும். அதே மாதிரி இதுல டி வர்க்கமும் வெட்டுப்படும். இந்த சமன்பாட்டை சுருக்கினா கேசி சமன் 1 K1 1 K2 வர்க்கம் வரும். இது சுருக்கினா K2 வர்க்கத்தின் கீழ் K1 என்ன சொல்லி விட 4வது விட. அடுத்தது 11வது SO2 NO2 சேர்ந்து SO3யும் NO கேஸும் வருது. கேசி வந்து 16 சொல்லி தந்திருக்கு. ஆரம்பத்துல வந்து 4 வாயுக்களுமே 1 மோல் வீதம் 1 டெசிமீட்டர் கனவளவுள்ள பாத்திரத்தில் கலக்கப்பட்டன. சமநிலை தொகுதியில் உள்ள NOவின் அளவு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. எங்களுக்கு கேசின பெருமானம் வந்து தந்திருக்கு 16. அப்ப கேசிக்கு சமன்பாடு எழுதினா
இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறபடியா இந்த சரிவு வந்து போட்டு பாதிய நிலையெல்லாம் போட்டு செய்யறேன். நீங்க எம்சிக்யூக்கு இப்படி செய்ய தேவையில்ல, ஷார்ட்டா செஞ்சு கொண்டு போகலாம். ஆனா செகண்ட் பார்ட் வந்து அப்படி கட்டாயம் அப்படி நான் எழுதுற மாதிரி விரிவா எல்லாம் எழுதி செய்யபடி எல்லாம் காட்டுவோம். அதுல கேசின பெருமானம் 16 தந்திருக்கு. அப்ப ஆரம்பத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு மூணு தான் எடுத்திருக்கிறோம். கேசி வந்து ஒரு பெருமானம் வந்து ஒன்றை விட பெருசா இருக்கிறதால நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்னா இங்க வந்து முத்தாக்கம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி வரலாம். அப்ப இதுல வந்து SO3லையும் என்னோடைய மூல்கள் வந்து ஒன்றை விட அதிகமாகும், அதே நேரம் SO2லையும் என்னோடைய மூல்கள் வந்து ஒன்றை விட குறைவாகவும் இருக்க போகுது. எல்லாமே ஆரம்பத்துல வந்து சரிவு ஒரு மோல் DM - தான் இருக்கு. அப்ப இதுல SO2னையும் NO2னையும் கொஞ்சம் அளவு பிரிஞ்சு SO3யும் NO3யும் வந்துருக்கு. இப்ப பிரிகை அடைஞ்ச அளவு வந்து நான் Xன்னு எடுக்கிறேன். SO2 ரெண்டுனையும் XX மோல் பிரிஞ்சு SO3னையும் NO2னையும் X அளவு உருவாகுது. இப்ப சமநிலையில இருக்கிற மொத்த அளவு வந்து இது 1 X இருக்கு. இந்த ரெண்டு இந்த பெருமானம் 1 X இருக்கு. சரி, இதை கொண்டு நாங்க இந்த சமன்பாடுல பிரதிவிட்டா SO3னையும் NO2னையும் சரிவு சமம் 1 X இருக்கு. அப்ப KC சமன் 1 X ரெண்டுனையும் 1 X 1 X அந்த வர்க்கம் கீழே SO2னையும் NO2னையும் ரெண்டு சரிவும் சமன் 1 X. அப்ப 1 X வர்க்கம் சொல்லி எழுதலாம். இது வந்து 16. இங்கேயும் வர்க்கம் இருக்குது. அப்ப இதை நான் ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்துறேன்டா 1 X இங்கு 1 X சமன் இதை வர்க்க மூலம் எடுத்துறேன்டா 4 பேர் ரெண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுத்துருக்கேன். அப்ப இந்த சமன்பாட்டை சுருக்கினா 1 X சமன் 4 4X என்று வரும். 5X சமன் 3 X சமன் 0.6 மூல்யமாயிருச்சுன்னு சொல்லி வரும். அப்ப சமநிலை தொகுதியில் என்னோட அளவு கேட்டிருக்கு. என்னோட அளவு 1 X. ஆரம்பத்துல 1 இருந்தது, இப்ப 0.6 பிரிகி அடைஞ்சு உருவாயிருக்கு. அப்போ 1 0.6 கூட்டினா 1.6 சரிவு வந்து 1.6 வரும். கனவளவு 1 டெசிமீட்டர் கனமன்றபடியா நாங்க நேரடியா 1.6 எழுதணும். 4வது விட 7வது கேள்வி, சரி 12வது கேள்வி. அதுல எங்களுக்கு சமன்பாடு தந்திருக்கு. வெப்பநிலை மாறாமல் கொள்கலத்தின் கனவளவு குறைக்கப்பட்ட முத்தாக்க பித்தாக்க வீதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரியாக கூறுவது என்று கேட்டிருக்கு. இது வந்து ஒரு ஏகவின சமநிலை, அதாவது இதுல தாக்கிகள் ரெண்டும் வாயுக்களா இருக்குது, அதே நேரம் விளைவுகள் ரெண்டுமே வாயுக்களா தான் இருக்குது. அதே நேரம் தாக்கிகள் வாயுக்கள் பீசமான அந்த குணத்துல கூட்டுத்தொகை வந்து 2 ஆகும், விளைவுகளையும் அதே மாதிரி 2 தாக்கிகளையும் விளைவுகளையும் மூலனிக்கு வந்து மாறாம இருக்கிறபடியா இங்க வந்து அமுக்கம் வந்து செல்வாக்கு செலுத்தாது. அப்ப இங்க நாங்க கனவளவை குறைச்சோம்டா அமுக்கம் கூடும், அதே நேரம் கனவளவு குறைக்க வந்து இங்க செறிவு அதிகரிக்கும். செறிவு அதிகரிக்க தாக்க வீதம் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அப்ப முத்தாக்க வீதமும் இங்க அதிகரிக்கும், பித்தாக்க வீதமும் அதிகரிக்கும். அப்ப விட வந்து 2வது விடை என்று வரும். அடுத்தது 13வது. 13வதுல N2O2 சேர்ந்து NO2 வருது. அந்த சமநிலை மாறிலியின் பெருமானம் 100 தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு NO2ல இருந்து N2O2 வர அந்த தலைகீழான ஒரு சமன்பாடு தந்திருக்கு. அது சமநிலை மாறிலியின் பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்டு தரப்பட்ட ஆரம்ப முதல் வந்து தந்த சமன்பாட்டுக்கு கேசி எழுதுறேன். கேசிக்கு சமன்பாடு எழுதுறேன். இது வந்து 100 தான் இருக்கு. என்கிட்ட கேள்வியில கேட்டதுக்கு கேசி எழுதுவான்.
அதுக்கு முதல் இதை தலைகீழ மாத்துறேன். எங்களுக்கு தந்த பெருமானம் தந்ததுன்ற தலைகளான சமன்பாட்டுக்கு தான் கேசி கேட்டிருக்கிறபடியா இதை தலைகீழ மாத்துறேன். ஒன்றிங்கள் 100 சமன் உங்களுக்கு நீ கேள்வியில கேட்டதுக்கு கேசி எழுதினா இதுல பார்க்கவே தெரியுது இந்த சமன்பாட்டுக்கு வர்க்கமூலம் எடுத்துதான் இந்த சமன்பாடு வந்திருக்கு. அப்ப கேசின பெருமானத்துக்கு இந்த பெருமானத்துக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா இந்த கேசின பெருமானம் வரும். இதுல இந்த கேசி சமன் சைபர் தசம் 1 வரும். அதாவது இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா இவ்வளத்தினையும் அரையாம எடுத்துட்டு வரும். அப்ப ஓட்டுன வர்க்கம் தராற இந்த முதலாம் அடுக்கு இங்க ஏற்கனவே முதலாம் அடுக்கு இருக்கப்ப அரையாள பெருக்கினா அரை, இந்த 2ஆம் அடுக்கிறபடி அது அரையாள பெருக்கினா 1 வரும். இந்த வர்க்கமூலம் எடுத்து இந்த சமன்பாடு வந்திருக்கிறபடியா கேசி காண்றதுக்காக இந்த 1/100க்கு வர்க்கமூலம் எடுத்துக்கிறேன். எடுத்தா 1/10 என்ன பெருமானம் சைபர் தசம் 1. இந்த 14வது கேள்வியில உங்களுக்கு ரெண்டு படியில நடக்கிற ஒரு பல்வடி தாக்கம் தந்திருக்கு. அதுல தாக்கி விளைவு இடைநிலை இந்த 3 செறிவையும் சம்பந்தப்படுத்தி ஒரு வரைபொழு தந்திருக்கு. ரிசோர்ஸ் புக்ல வந்து இதே மாதிரி 3 வரைவு இருக்கு. அதாவது ஒரு 2 படியில நடக்கிற ஒரு தாக்கத்துல எந்த படி விரைவானது எந்த படி மெதுவானது இது சம்பந்தமா அந்த 3 வரைவும் இருக்கு. அப்ப அதுல இது வந்து சரிவுக்கும் நேரத்துக்குமான வரைவு. இதால வந்து நான் தாக்கிய பிடிக்கிறேன். தாக்கின வந்து நேரத்தோட சரிவு வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அதே மாதிரி விளைவுண்ட அளவு கூடிக்கொண்டு போகுது. நான் இதுக்கு உதாரணமா ஒரு தாக்கம் எழுதினேன்னா ஏ என்ற தாக்கில இருந்து ஐ என்ற இடைநிலை வந்து பி என்றது விளைவா இருக்குது. அப்ப இனி இதுல முதலாவது படி வந்து விரைவான படியாகவும் இந்த முதலாவது படி விரைவான படியாகவும் 2வது படி மெதுவான படியாகவும் இருந்ததுன்னா இதுல இடைநிலைக்குரிய வரைவு வந்து இந்த விதத்துல வரும். அதாவது முதலாவது படி விரைவா இருந்ததுன்னா இடைநிலைக்குரியது வந்து இப்படி ஒரு கிராஃபா வரும். தாக்கியின்டையும் விளைவுண்டையும் வந்து மாற போறது இல்லை, இடைநிலைக்கு மட்டும் 3 கிராஃப்லையும் மாறப்போகுது. அடுத்தது 2வது படி விரைவான படியா இருந்ததுன்னா இடைநிலைக்குரிய வரைவு வந்து இந்த வரைவு வரப்போகுது. இது வந்து 2வது படி விரைவா இருந்ததுன்னா இது வரும். அதே நேரம் முதலாவது படியோட ஒப்படைக்கு 2வது படி மிக விரைவா இருந்து இது பெருமானம் நாம் K1 ஆகும், இது இந்த வீதம் வந்து K1 ஆகும், இது இந்த K2 ஆகும் இருந்ததுன்னா ஆரம்பத்துல வந்து இத 3வது கிராஃப்ல வந்து K1 விட K2 வந்து மிக பெரிய பெருமானம் இருக்கும். இடைநிலைக்குரிய வரைவு இப்படி ஒரு வரைவா இருக்கு. அதாவது இடைநிலை வந்து உருவான உடனேயே அது விளைவுகளா மாற்றப்பட்டு எங்களுக்கு இந்த வரைவு இதுல தந்திருக்கிற வரைவின்படி இதுல முதலாவது படி வந்து விரைவான படியாகவும் 2வது படி வந்து மெதுவான படியாகவும் இருக்க போகும். இந்த கேள்வியில இந்த 3 கிராஃபையும் இருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க, ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. இதுல 2வது படிதான் மெதுவான படி. மெதுவான படிதான் எங்களுக்கு தாக்க விதத்தை நிர்ணயிக்க போகுது. அப்ப இல்ல தாக்க வித விதிக்கான கோவை எழுதினோம்னா ஆர் சமன் கே தர
இல்ல Q வந்து எங்களுக்கு ஒரு இடைநிலை. இப்ப இடைநிலை வந்து தாக்க வீத கோவையில இடம் பெறக்கூடாது. ஆனா முதலாவது தாக்கத்துல முதலாவது படியில இருந்து Q செறிவு வந்து M செறிவுக்கு சமன் என்று நாங்க எடுக்கலாம். இதுல Qவுக்கு பதிலா M கொண்டு போடுறோம். இதுல இருந்து R7 ஏதர என்காசுங்க வர்க்கம் என்று வரும். அப்ப விட 4வது விட. பதினஞ்சாவது கேள்வி நான் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில கிராஃப் செய்ய சொன்ன மாதிரி அந்த 3 வகையான கிராஃபையும் பார்த்து வச்சிருந்தோம்டா சரி. இதுல முதலாவது கிராஃப்ல வந்து ஆரம்ப தாக்க வீதம் ஏண்ட செறிவோட வந்து மாறாம போகுது. அப்ப தாக்க வீதம் செறிவோட மாறாம போகுதுன்னா அது வந்து ஒரு பூஜ்ய வரிசை தாக்கம். அதே நேரம் 2வது கேள்வியில வந்து தாக்க வீதத்துக்கும் பீன செறிவுக்குமான வரைவு வந்து ஒரு y mx என்ற வகையிலான ஒரு வரைவு. அப்ப அதுல இருந்து அது வந்து முதலாம் வரிசை தாக்கம் வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு விட வந்து 3வது விட 0,1 அடுத்தது கூற்றுக்கல்வி. பதினாறாவது கேள்வி குறித்த வெப்பநிலையில் NH4 பிளஸ் கரைசலுக்குள் NH4Cl சேர்க்கும் போது NH4 பிளஸ் வந்து ஒரு வெண்காரம். அப்ப அதுல கூட்டை பிரியக்கூடிய சமன்பாடு OH மைனஸ் இப்படி இருக்க போகுது. இதுக்கு நாங்க NH4Cl சேர்க்கும் போது அந்த NH4Cl வந்து NH4 பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் உருவாகும். அப்ப இப்ப இதுல வந்து NH4 பிளஸ் வந்து மேலதிகமா சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப மேலதிகமா சேர்க்கப்பட்டபடியா இந்த சமநிலை தாக்கம் வந்து பாதிக்கப்பட போகுது. ஏன்னா இதுல விளைவுகள் இருக்கு. NH4 பிளஸ் செறிவு அதிகரிச்சிருக்கு. அப்ப விளைவுல செறிவு அதிகரிச்சபடியா உங்களுக்கு லீச்சர் உயர்ந்த தத்துவப்படி அதிகரித்த செறிவை குறைக்கிறதுக்காக அல்லது தாக்கம் பித்தாக்கம் சாதகமாக போகும். இப்ப தரப்பட்ட முதலாவது கூற்று வந்து NH4 பீடிகை அதிகரிக்கும் என்று சொல்லி தந்திருக்கு. இல்ல எங்களுக்கு இங்க NH4 பீடிகை அதிகரிக்கிறதுனா முத்தாக்கம் சாதகமாக இருக்கணும். இது பித்தாக்கம் சாதகமாக இருக்கிறபடியா NH4 பீடிகை அதிகரிக்கும் இல்ல அது குறையும் என்று வந்திருந்தா சரியா வந்திருக்கும். அப்ப முதலாவது கூற்று பிள்ளை. 2வது OH மைனஸ் கரைசலில் குறைக்கப்படும். சரி என பித்தாக்கம் சாதகமாக இருக்க NH4 பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து NH4 OH உருவாகிருக்க ஆரம்பத்தில் இருந்திருந்தா OH மைனஸ் செறிவு குறைய போகும். அடுத்தது சமநிலை இடதுபுறம் நகர்த்தப்படும். பித்தாக்கம் சாதகமாக இருக்க இடதுபுறம் நகர்த்தப்படும். கூட்டப்பிரிகை மாறிலி பெருமானம் குறைவடையும். கூட்டப்பிரிகை மாறிலி வந்து இங்க மாற போறது இல்லை. ரெண்டாவது வெப்பநிலையை மட்டும்தான் தங்கி இருக்கும். கூட்டப்பிரிகையின் அளவு குறைஞ்சிருக்க மாட்டா அது சரியா இருந்திருக்கும். கூட்டப்பிரிகை மாறிலின்ற பெருமானம் வந்து இங்க மாறாது. அது வெப்பநிலையை மட்டும் தாங்கி இருக்கும். பியும் சியும் சரி 2வது விட. 17வது கேள்வியில ஒரு தாக்கத்தின் வெப்ப உலரை மாற்றத்தை பாதிக்கும் காரணிகள் எது அல்லது என்று கேட்டிருக்கு. நாங்க ஊக்கிய பாவிக்கைக்கு ஏற்கனவே அந்த முதல் கீறின கிராஃபின் படி ஊக்கிய பயன்படுத்துறதால வெப்ப உலரை மாற்றம் வந்து வெப்பமே பாதிக்கப்பட போறது இல்லை. ஏ கூற்று பிழை. அடுத்தது வெப்பநிலையை மாற்றும் போது வெப்ப உலரை மாற்றம் பாதிக்கணும். இது வந்து நாங்க ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸ் தெர்மோகெமிஸ்ட்ரி படிக்கையும் படிச்சிருக்கோம். என்னென்னத்துக்குண்டா மெய்வாயுக்கள் லட்சிய வாயுக்கள் மற்ற திரவங்கள் இது சம்பந்தமாக வர தாக்கங்களை வந்து வெப்பநிலை மாற மாற வெப்ப உலரை பெருமானம் வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட போகுது. அடுத்தது அமுக்கம் வந்து மெய்வாயுக்களுக்கும் திரவங்கள் இந்த 2 இடம்பெறைக்கும் வந்து அமுக்கத்தால வெப்ப உலரை மாற்றம் பாதிக்கப்படும். அதாவது அமுக்கம் குறைய வெப்ப உலரை மாற்றம் கூடும். இதுல வெப்பநிலை தான் பிரதானமா இந்த வெப்ப உலரை மாற்றத்தை பாதிக்க போகுது. அதாவது மிகவும் வலிமையா தாக்கம் செலுத்தும். வெப்ப உலரை மாற்றத்தை பாதிக்கிறதுல வலிமையா வெப்பநிலை தாக்கம் செலுத்த போது அமுக்கத்துல தாக்கம் வந்து ஒரு மிக சிறிதளவா தான் இருக்கும். அடுத்தது தாக்கினிகளும் பணிகளின் எண்ணிக்கை அது தாக்கம் செலுத்த போறது இல்லை. இது நாங்க தெர்மோல பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கு வந்து பியும் சியும் தான் சரி 2வது விட. அடுத்தது தரப்பட்ட தாக்கத்தில் NH3 செறிவை எவ்வாறு உயர்த்தலாம் என்று கேட்டிருக்கு.
இந்த தாக்கம் டெல்டா H வந்து சைவரை விட சின்ன ரெண்டு சந்தபடியா இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். முதலாவது அமுக்கத்தை அதிகரித்தல். அமுக்கத்தை அதிகரிக்க இது வந்து எல்லாமே வாயுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதால அமுக்கத்தை அதிகரிக்க வந்து வாயு சம்பந்தப்பட்டது NH3யும் ஓவும் இன்னும். அப்ப அமுக்கத்தை அதிகரித்தா சமநிலை பாதிக்கப்பட போகுது. அப்ப அதிகரித்த அமுக்கத்தை குறைக்கிறதுக்காண்டி சமநிலை மாற்றப்படும். அமுக்கத்தை குறைக்கணும் என்ன செய்யணும், மூல்கள் எண்ணிக்கை குறையணும். அப்ப தாக்கம் வாயு மூல் எண்ணிக்கை குறைந்த திசையில நகரும். அப்ப இங்க வாயுக்கள் மூல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4, 5, 9 தாக்கின்ற பக்கம். இந்த பக்கம் வாயு மூல் எண்ணிக்கை வந்து 4 இருக்குது. அப்ப மூல் எண்ணிக்கை குறைஞ்ச பக்கம் தாக்கம் நகரும். இப்ப நகர்றதால முத்தாக்கம் சாதகமாக்கப்பட போகுது. முத்தாக்கம் சாதகமான அங்க என்ன இந்த சரிவு வந்து இங்க குறைய போகுது. அப்ப முதலாவது பிழை. அடுத்தது கனவளவு அதிகரித்தது. இந்த கனவளவு அதிகரிக்கிறது அதிகரிக்கும் போது பிவி வந்து ஒரு மாறிலி. அப்ப கனவளவு அதிகரிக்க அமுக்கம் குறையும். அமுக்கம் குறைஞ்சா அமுக்கம் கூடேக்க முத்தாக்கம் சாதகமான மாதிரி, அமுக்கம் குறையக்க எங்களுக்கு இப்ப பித்தாக்கம் சாதகமாக போகும். அப்ப எங்களுக்கு NH3 அளவு கூடும். முதலாவது பிழை. இரண்டாவது சரி. மூன்றாவது ஊக்கி சேர்த்தல். ஊக்கி சேர்த்தல் வந்து இந்த சமநிலை எந்த ஒரு பெருமானங்களும் செறிவுல வந்து தாக்கம் செலுத்த போறது இல்லை. முத்தாக்க விதத்தையும் அதிகரிக்கும், பித்தாக்க விதத்தையும் அதிகரிக்கும். ரெண்டையும் சம விகிதத்துல வந்து ரெண்டு தாக்க விதத்தையும் அதிகரிக்குமே தவிர சமநிலையை ஊக்கி மாற்றாது. அடுத்தது வெப்பநிலையை குறைத்தல். இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம் மட்டும் பார்த்துக்கணும். புறவெப்ப தாக்கத்துல வந்து வெப்பநிலையை குறைக்கும் போது முத்தாக்கம் சாதகமாகும். முத்தாக்கம் சாதகமாயிருக்கு NH3 அளவு என்ன செய்வது இங்கேயும் குறைகிறதால டி கூற்றும் பிழை. அப்ப இதுக்கு விட டி மட்டும் சரி. அஞ்சாவது விடை வரும். இந்த ஒரு சமநிலை தாக்கங்கள் தரையக்க அமுக்கம், கனவளவு, வெப்பநிலை, ஊக்கி இதெல்லாம் செல்வாக்க பத்தி எங்க ரிசோர்ஸ் புக்ல வந்து 104ஆம் பக்கத்துல ஒரு அட்டவணை மாதிரி தந்திருக்கு. அதற்காக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான கேள்விகள் வரைக்கும் நாங்க லீச்சர் தத்துவப்படி நாங்க யூஸ் பண்ணிக்கொண்டு விடை எடுத்துக்கொண்டு போவோம். அடுத்தது 19வது கேள்வி. இதுலயும் ஊக்கிய பத்தி தந்திருக்கு. அதுல ஏற்கனவே முதல் ஒரு கேள்வியில ஊக்கிய பத்தி வந்திருந்தது. இதுல திரும்பவும் ஊக்கிய பத்தி வந்திருக்கு. இது ஒரு ரசாயன தாக்கத்தின் ஏவர் சக்தியை குறைக்கும் தந்திருக்கு. அப்ப இதுல முதலே பார்த்தனாங்க ஏவர் சக்தியை குறைக்காது, ஏவர் சக்தி குறைஞ்ச இன்னொரு தாக்க பாதையினூடாக அந்த தாக்கத்தை கொண்டு செல்றதாலதான் அங்கங்களுக்கு ஏவர் சக்தி இந்த பெருமானம் குறையுது. அப்ப முதலாவது கூற்று பிழை. இந்த குறிப்பிட்ட தாக்கத்தின் ஏவர் சக்தி மாற போறது இல்லை. அடுத்தது ஊக்கியானது ரசாயன தாக்கம் ஒன்றில் பங்கு பெற்றி விளைவாக எந்த ஒரு ரசாயன மாற்றத்திற்கும் தனக்கு உட்படாது. சரி, ஆரம்பத்துல எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இறுதியில ஊக்கி பெறப்படும். அதெல்லாம் அந்த கூற்று சரியானது. சி கூற்று தாக்கத்தின் பாதையை மாற்றுவதன் மூலம் ஊக்கியானது தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்கிறது. சரி, ஏவர் சக்தி குறைஞ்ச வேறு ஒரு பாதைக்குள்ளால கொண்டு செல்றதால எங்களுக்கு அங்க தாக்க வீதம் அதிகரிக்க போகுது. அப்ப சி கூற்று சரி. நாலாவது ஊக்கியின் அளவை அதிகரிப்பது தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கும். எங்களுக்கு ஊக்கியின் அளவு அதிகரிக்கிறதால வந்து தாக்க வீதம் அதிகரிக்க மாட்டுது. அதால வந்து எங்களுக்கு நாலாவது கூற்று பிழை. அப்ப விட பியும் சியும் சரி. இரண்டாவது விட. அடுத்தது அரைவாழ்வு காலம். இது ஏற்கனவே நான் முதல் சொன்ன மாதிரி சில கூற்றுகள் வந்திருக்கு. முதலாம் வரிசை தாக்கம் ஒன்றின் அரைவாழ்வு காலம் தாக்கிகளின் ஆரம்ப செறிவில் தங்கியிராத ஒரு மாறிலி. சரி, இந்த கூற்று அப்படியே ரிசர்ச் புக்ல இருக்குது. அடுத்தது பூஜ்ய வரிசை தாக்கம் ஒன்றின் அரைவாழ்வு காலம் ஆரம்ப செறிவில் தங்கியுள்ளது. அதுவும் சரி. தரப்பட்ட தாக்கம் ஒன்றின் அரைவாழ்வு காலம் அத்தாக்கத்தின் தாக்கவித மாறிலிக்கு நேர்வீத சமனாகும். இல்ல, அந்த கூற்று பிழை. நேரத்துக்கு தாக்கம் வீத மாறிலிக்கு வந்து அங்க நேர்மாறு வீத சமனா இருக்கு. உதாரணமா நாங்க அப்போது அந்த கேள்வியில பார்த்தனாங்க முதலாம் வரிசை தாக்கத்துக்கு T⁻⁷ K என்று இருந்தது. இதை வச்சுக்கொண்டே அரைவாழ்வு காலத்துக்கு இது வந்து நேர்மாறு விகித சமனா இருக்குது. அப்ப இதுல நேர் விகித சமன் என்று சொன்னபடியா அந்த கூற்று பிழை. அடுத்தது தாக்கம் ஒன்றின் சராசரி வேகத்தை விளக்குவதற்கு அரைவாழ்வு காலத்தை பயன்படுத்த முடியாது என்று தந்திருக்கு. ரிசோர்ஸ் புக்ல ஒரு வசனம் தந்திருக்கு. சராசரி வேகம் போன்றவற்றை விளக்குவதற்கு அரைவாழ்வு காலத்தை பயன்படுத்தலாம் என்று தந்தபடியா இந்த நாலாவது கூற்று பிழை. அப்ப ஏயும் பியும் சரி. முதலாவது விட. இருபத்தி ஓராவது கேள்வி.
இதுக்கு நான் கேபிக்கு சமன்பாடு எழுதுறேன். இங்க வந்து இது சொல்லிட்டபடியா இது வந்து தாக்க வித சாரி சமநிலை மாறிலி அந்த கோவையில வந்து இது இடம்பெற NH+C இடம்பெறாது. PNH3 முதலாவது கேள்வி, இத்தொகுதியின் மொத்த அமுக்கம் குறித்த ஒரு வெப்பநிலைக்கு மாறிலி. மொத்த அமுக்கம் கேட்க இந்த பி இந்த ரெண்டு அமுக்கத்தினை கூட்டு தொகைதான் இந்த தொகுதியின் மொத்த அமுக்கமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இந்த தாக்கம் சமநிலை தாக்கத்துல வந்து ரெண்டும் ஒரே அளவா இருக்கிறதுனால இந்த ரெண்டு அமுக்கமும் ஒரே அமுக்கமா தான் இருக்கும். அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்துக்கு இருக்கிறாங்க PNH3 வர்க்கம் எழுதலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில கேபி மாறிலி என்றபடியா இந்த ரெண்டுலையும் பகுதி அமுக்கங்கள் இந்த பெருமானம் பி வர்க்கம் NH3 என்ற பெருமானம் மாறிலியா இருக்கிறபடியா ரெண்டுனா அமுக்கங்களும் மாறிலியா இருக்கும். அதால வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மொத்த அமுக்கம் மாறிலி இந்த கூற்று சரி. அடுத்தது வெப்பநிலை அதிகரிப்போட சமநிலை மாறிலி கேசியின் பெருமானமும் அதிகரிக்கும். நீங்க டெல்டா எச் பெருமானம் வந்து சைவரை விட பெருசா இருக்குது. சைவரை விட பெருசா இருந்தா இது ஒரு அகவப்பு தாக்கம். அகவப்பு தாக்கம் வந்து வெப்பநிலை அதிகரிப்போட தாக்கம் திசையில நடக்கும். முத்திசையில நிகழ்ந்தா கேசியின் பெருமானம் அதிகரிக்கும். அந்த கூற்று சரி. இத்தொகுதியின் கேபி சமன் கேசி இந்த கூற்று பிழை. எங்களுக்கு கேபி கேசிக்கு சமன்பாடு தெரியும். கேபி சமன் கேசி இன்டு ஆர்டி டெல்டா என். இதுதான் எங்களுக்கு கேபிக்கும் கேசிக்குமான தொடர்பு. அப்ப இதுல எங்களுக்கு டெல்டா என்ற பெருமானம் வந்து இங்க வந்து 2 இருக்குது. தாக்கி விளைவான மூலணிக்கு 2 தாக்கின மூலணிக்கு 1 இருக்குது. அதால வந்து இங்க டெல்டா என் 0 இருந்தா தான் கேபி சமன் கேசி என்று வரும். அதனால 3வது கூற்றும் பிழை. 4வது கூற்றுல வந்து தாக்கம் ரசாயன சமநிலை அடையும் போது டி சமன் டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் இன்கள் டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு. நாங்க பார்த்திருக்கோம் சமநிலை நேரத்துல டெல்டா G7 0 என்றபடியா G7 டெல்டா H டெல்டா S என்று பார்த்திருக்கோம். ஆனா இதுல வந்து Hக்கும் ஸ்டாண்டர்ட் தந்து Sக்கும் ஸ்டாண்டர்ட் தந்திருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்தபடியா அந்த கூற்று பிழை. அப்படி வராம இப்படி தந்திருந்தா அந்த கூற்று சரியா வந்திருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் தந்தபடியா ரெண்டுக்கும் அந்த கூற்று பிழை. அப்ப அதுல ஏயும் பியும் மட்டும்தான் சரி. முதலாவது விடையது. உள்ள நீங்க எல்லா பேப்பர்லயுமே பார்த்திருப்பீங்க. எப்படியும் அந்த 11ஆம் பாடத்துல ஊக்கி சம்பந்தமாவோ அரைவாழ்வு காலம் மூலக்கூற்று திறன் இப்படி ஏதாவது கைனடிக்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு கட்டாயம் ஏதாவது ஒரு கூற்று கல்வியாவது அட்லீஸ்ட் வரும் ஏபிசிடி கேள்வியில. அதே மாதிரி இதுலயும் ரசாயன இயக்கவியலையும் கூடுதலா பெரும்பாலும் ஏபிசிடி கல்வியில தான் பாருது. சரிபுல கூற்று கல்வியை விட இந்த ஏபிசிடி கல்வியில இதற்கு வாரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குது. இப்ப நாங்க ரிசோர்ஸ் புக்ல ஒவ்வொரு வசனம் சில முக்கியமான வசனங்களை வந்து அந்த புக் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பெரிய புக்கா இருக்கு. இப்ப நீங்க அதை அடிக்கடி எக்ஸாம் உங்களுக்கு வாசிச்சு கொண்டு இருக்கல. அப்ப வாசிச்சு நீங்க முக்கியமான விஷயங்களை ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து படிக்கிறது ஈஸியா இருக்கு. அடுத்தது 22ல மீளும் தாக்கம் ஒன்றின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் ரெண்டும் அதிகரிக்கும் என்று தந்திருக்கு. சரி, ஏன் ஒரு தாக்கத்தின வெப்பநிலை அதிகரிக்க அங்க என்ன நடக்கும்டா தாக்கிகள்ல இயக்க சக்தி அதிகரிக்கும். இயக்க சக்தி அதிகரிக்க மோதுகை அதிகரிக்கிறதால அந்த ஒன்று கொண்டு மோதுறதுக்கான நிகழ்தகவு வந்து அதிகரிக்கும். அதே நேரம் அங்க போல்ட்ஸ்மேன் மாறிலி வரைவு பார்த்திருப்போம். அந்த வரைவின்படி வெப்பநிலை அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட அந்த ஏவல் சக்தியை கடக்கிற மூலக்கூறுகளோட பின்னம் அதிகரிக்கிறதால அங்க வந்து எங்களுக்கு தாக்க வீதம் அதிகரிக்க போகுது. முதலாவது கூற்றும் சரி. 2வது கூற்று மேலும் தாக்கம் ஒன்றில் உள்ள கூறுகள் யாவும் வெப்பநிலை அதிகரிக்க ஏவல் சக்தியை கடந்த மூலக்கூறுகளின் பின்னத்தை தனித்தனியே அதிகரிக்கின்றன. முத்தாக்கத்திலே ஏவல் சக்தியை கடக்கிற பின்னங்கள் தனி அதிகரிக்கும், பித்தாக்கத்திலேயும் அதிகரிக்கும். அதனால 2 கூற்றும் சரி. கொண்டு விளக்கமா இருக்கிறபடியா முதலாவது விடையுங்க. அடுத்தது 23 A2 கேஸ் B2 கேஸ் சேர்ந்து AB3 என்ற கேஸ் வருது. இத்தொகுதியினுள் ஹீலியம் கேஸை சேர்ப்பதன் மூலம் சமநிலை தானம் பலப்புறமாக நகரும். எங்களுக்கு ஹீலியம் வந்து ஒரு சடத்துவ வாயு. அப்ப ஹீலியம் ஆகன் போன்ற இந்த சடத்துவ வாயுக்குள்ள நாங்க தொகுதிக்குள்ள சேர்க்கையில எங்களுக்கு வந்து சமநிலை பாதிக்கப்படாது. இதே சமநிலையில இதே தொகுதிக்குள்ள வந்து நாங்க இந்த தாக்கிகள் இருக்கிற ஏதோ ஒரு வாயுவையோ விளைவுல இருக்கிற ஏதோ ஒரு வாயுவையோ இல்லாட்டி ஒன்றோட தாக்கம் புரியக்கூடிய வேறு ஏதாவது வாயுவை செலுத்தி இருந்தோம்னா அங்க சமநிலை பாதிச்சிருக்கு. ஆனா இது வந்து ஹீலியம் போன்ற சடத்துவ வாயுக்குள்ள நாங்க சேர்க்கையில அங்க வந்து சமநிலை பாதிக்க மாட்டுது. இதன் மூலம் வலப்புறமாக நகரம் என்ற கூற்று பிழை. ஏனென்றா
அந்த கேள்வியில் வந்து நாங்கள் ஹீலியம் சேர்க்க எங்களுக்கு பிவி சமநிலை அந்த சமன்பாட்டில் கனவளவும் மாறாம இருக்க போகுது, நேரம் வெப்பநிலையும் மாறாம இருக்கும், ஆறு வந்து ஏற்கனவே மாறிடும். நாங்க ஹீலியம் சேர்க்க ஹீலியத்தின மூல்கள் அதிகரிக்கும் போது மொத்த அமுக்கம் அதிகரிக்கும். ஆனா இந்த பகுதி அமுக்கம் வந்து மாற போறது இல்லை. ஏனையும் சரி பினையும் சரி AB3 இந்த 3 வாயுக்கள்லையும் பகுதி அமுக்கம் மாறாததால எங்களுக்கு சமநிலை பாதிக்கப்பட மாட்டேது. நம்ம அமுக்கம் ஏதாவது மாறினாத்தான் லீஜட்டிவ் தத்துவத்தின் படி இந்த குழம்பின சமநிலையை திரும்ப மீள ஒழுங்காக்குறதுக்காக தாக்கைகளும் விளைவுகளும் சமநிலை மாறி அமையும். ஆனா இங்க ஹீலியம் சேர்க்கைக்கு ஹீலியத்தின் மூல்கள் அதிகரிக்க மற்ற எந்த ஒன்றுமே பகுதி அமுக்கமும் வந்து 3 வாய்க்கொண்டே மாற போறது இல்லை. அதனால இந்த சமநிலை வந்து பாதிக்கப்படாது. அதனால முதலாவது குற்றிப்பிள்ளை வலப்புறமா நகரம் என்று சொல்லியிருக்கு, அது பிள்ளை. அடுத்து சமநிலை தொகுதியில் ஹீலியத்தை இடும்போது மாறா கனவளவில் A2 B2 ஆகியவற்றின் பகுதி அமுக்கங்கள் கூடும். பிள்ளை மொத்த முகம் கூடும் வந்திருந்தா சரி, நாங்க ஹீலியத்தின மூல் நாங்க செலுத்தேக்க ஹீலியத்தின மூல் கூட அங்க மொத்த அமுகம் கூட போகுது. ஆனா இந்த 3 வாயுக்களுடைய பகுதி அமுக்கமும் மாற போறது இல்லை. 2 குற்றுமே பிள்ளை. 5வது விடயங்கள் 24 விளைவுகளின் சமநிலை செறிவுகளின் பெருக்கு தொகையை தாக்கிகளின் சமநிலை செறிவுகளின் பெருக்கு தொகையால் வகுக்கும் போது பெறப்படும் பெருமானம் மாறா வெப்பநிலையில் மாறிலியாகும். இல்ல எங்களுக்கு சமநிலை விதியின்படி விளைவுகள பீசமான குணகத்தால் வலுவேற்றி பெறப்படுற பெருக்கத்தை தாக்கைகள பீசமான குணகத்தால வலுவேற்றி பெற பெருக்கத்தால பிரிக்கும் போது வார பெருமானம் தான் மாறா வெப்பநிலையில ஒரு மாறிலி என்று பாக்குறேன். இதுல தனியா நேரடியா செறிவு மட்டும் அந்த வலுவேற்றப்பட்ட பெருக்கம் என்று சொல்லாததால அந்த குற்று பிழை. அடுத்தது சமநிலை மாறிலி வெப்பநிலை மட்டுமே தங்கியுள்ளது, அந்த குற்று சரி. வெப்பநிலை மாறினா மட்டும்தான் சமநிலை மாறிலி கேசியோ கேபியோ மாறப்போகுது. மிக்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கேசியும் கேபியும் மாறாது. முதலாவது பிழை, 2வது சரி, 4வது விட. அடுத்தது 25 முதன்மை தாக்கமுறையின் வீதம் தாக்கிகளின் அதிகரிக்கும் செறிவுடன் அதிகரிக்கின்றது, அந்த குற்று சரி. என் தாக்கிகள் அதிகரிக்கும் போது அங்க வந்து மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால கொண்டு கொண்டு மோதுகைகள் அதிகரிக்கும், அதால வந்து அங்க தாக்க வீதம் அதிகரிக்க போகுது. தாக்கி 2வது கூற்று தாக்கி மூலக்கூறுகளின் செறிவு அதிகரிக்கும் போது தாக்கிய மூலக்கூறுகளில் சாத்தியமான மோதுகைகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள செறிவு கூடைக்க வந்து ஆரம்பத்தில இருந்து தாக்கிகண்ட இந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கையை விட இப்ப செறிவு அதிகரிக்க இது உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை வந்து இன்னும் கூடைக்க வந்து ஒன்று கொண்டு மோதுற சந்தர்ப்பம் அதிகரிக்க அங்க தாக்க நிகழ்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால தாக்க வீதமும் அதிகரிக்கும். முதலாவதும் சரி 2வதும் சரி, 2வது வந்து முதலாவதுக்குரிய விளக்கத்தை தாரதால முதலாவது விடை. தாக்க வரிசையை பாதிக்கிற காரணிகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து முதல்ல மேலோட்டமா சொல்றேன். எங்கட ஓல்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் தாக்க வரிசை வந்து பரிசோதனை ரீதியா மட்டும்தான் துணியலாம். இப்ப நியூ சிலபஸின் படி அது வந்து ஊக்கிலேயும் தாங்கி இருக்கும் தாக்க வரிசை. அதன் காரணம் என்னன்னா எங்க ஓல்ட் சிலபஸ்ல ஒரு தாக்கத்துக்கு நாங்க ஊக்கிய சேர்க்கல, அது எவ்வளவு சக்தியை குறைக்க மாட்டோம் படிச்சுனாங்க. நியூ சிலபஸின் படி அது தாக்கத்தின் எவ்வளவு சக்தியை குறைக்காது, அதுக்கு ஒரு மாற்று பாதையை தரும். மாற்று பாதையை தருதுன்னா அந்த அர்த்தம் வந்து ஊக்கி வந்து அதுல தாக்கத்துல பங்கு வரும். நாங்க இந்த ஊக்கின் ஒரு இயல்புல படிக்கிற நாங்கள் தாக்கத்தின் போது அது அந்த ஊக்கி வந்து எடுக்கப்படுற இல்லைன்னு படிக்கிறாங்க. அது இந்த மீனிங் என்னன்னா நெட் ரியாக்ஷன்ல அந்த ஊக்கி வந்து திரும்ப முதல்ல போடைக்குள்ள ரியாக்டன்ஸ்லயும் இருக்கும், பிறகு ப்ரொடக்ட்ஸ்லயும் திரும்ப ஊக்கி வரும். ஆனா பொறிமுறையை மாற்றேக்கில்ல அங்க ஊக்கி பங்கு பெறதால அந்த தாக்கத்தின் போது பொறிமுறையை மாற்றுறதால அந்த பொறிமுறையில வந்து தாக்க வித நிர்ணயப்படியும் இருக்கிறதால அந்த நிர்ணய படியில இருக்கிற தாக்கியாளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாக்க வரிசை மாறும். அதாலதான் ஊக்கியில தாங்க இருக்கும்னு சொல்றது. மற்றும்படி எல்லா தாக்கத்தின்டையும் தாக்க பொறிமுறைகள் வந்து பரிசோதனை வாயிலா மட்டும்தான் துணியலாம். முதன்மை தாக்கங்களுக்கு வந்து பீசமானத்துக்கு ஈக்குவல் ஆகிறது காரணம் அங்க வந்து ஒரே ஒரு படி இருக்கிறதால திட்டமா இத்தனை ரியாக்டன்ஸ் தான் தாக்கம் வந்து எங்களுக்கு தெரியும். அதாலதான் நேரடியா பீசமானத்துக்கு சமனா வருது தாக்க வரிசை. மற்றபடி ஊக்கி மாற்றுறது காரணம் பொறிமுறை மாறுறதால. இதை விட வேற ஒரு காரணியும் ஊக்கிய தாக்க வரிசையை மாற்றாது. ஷர்மிகா 22-14. ஓகே, 22வது கேள்வி. மீளம் தாக்கம் ஒன்றில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது முத்தாக்க பித்தாக்க வீதம் 2ம் அதிகரிக்கும் என்று கேட்டிருக்கு.
அப்போ ஒரு மீளும் தாக்கத்துல வந்து நான் உதாரணமா எழுதுறேன். ஏல இருந்து பி உருவாகுது அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அப்ப நாங்க கைனெட்டிக்ஸ்ல பார்த்திருப்போம், வெப்பநிலை அதிகரிக்க தாக்க வீதம் அதிகரிக்கும். ஏன் எங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க தாக்க வீதம் வந்து சரிவுல தங்கி இருக்குது. அதே நேரம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அங்க மூலக்கூறுகள்ல இயக்க சக்தி அதிகரிக்கும். இயக்க சக்தி அதிகரிக்க ஒன்றோட ஒன்று ஒரு குறித்த நேரத்துல வந்து ஒன்றோட ஒன்று மோதுற வீதம் வந்து அதிகரிக்கும். அப்படி வீதம் அதிகரிக்க மோதுகைகள அளவு அதிகரிக்கும். அதே சமயம் போல்ட்ஸ்மேன் அந்த வரைவு இப்படி வரப்போகுது. ஆரம்பத்தில் தீ என்ற வெப்பநிலையில் இப்படி இருந்தது. அதை விட கூடின ஒரு வெப்பநிலையில T2 T1 என்ற வெப்பநிலை இப்படி இருந்த வரைவு T2 என்ற வெப்பநிலை இப்படி வரப்போகுது. இந்த தாக்கத்துல வந்து மூலக்கூறுகளோட பின்னமும் இதுல வந்து நாங்க சக்தியும் குறித்து காட்டுறோம். இதுதான் எங்களுக்கு ஏவர் சக்தியா இருக்கும்போது ஆரம்பத்துல T1 என்ற வெப்பநிலையில வந்து இந்த ஏவர் சக்தியை விட கூடின சக்தி இருக்கிற மூலக்கூறுகளோட அளவு இவ்வளவு. ஆனா இந்த T2 வெப்பநிலையில ஏவர் சக்தியை விட கூடின சக்தியை கொண்டிருக்கிற மூலக்கூறுகளோட பின்னம் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அப்ப மோதிர வீதம் அதிகரிக்கும். அதாவது ஏவர் சக்தியை விட கூடின சக்தியை கொண்டிருக்கிற அந்த மூலக்கூறுகளோட பின்னம் அதிகரிக்கும் போது மோதிகள் நிகழ்ந்து விளைவுகள் உருவாகிறதுக்கான வீதம் வந்து அங்க அதிகரிக்கும். அதால வந்து தாக்க வீதம் அதிகரிக்கும். இது இங்க வந்து 2 தாக்கம் இருக்கு. ஒன்று முத்தாக்கத்துல A வந்து B ஆ மாறுது, பித்தாக்கத்துல B வந்து A ஆ மாறுது. இங்க நாங்க வெப்பநிலை அதிகரிக்க ரெண்டுலயுமே முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம் ரெண்டும் அதிகரிக்கும். அதே நேரம் அந்த 2வது கூட்டுல தந்த மாதிரி அங்க மீளும் தாக்கம் ஒன்றின் கூறுகள் யாவும் வெப்பநிலை அதிகரிக்க ஏவர் சக்தியை கடந்த மூலக்கூறுகளின் பின்னத்தை தனித்தனியே அதிகரிக்கின்றன என்று சொல்லி தந்தபடியா அந்த 2 கூட்டும் சரி ஒன்று கொண்டு விளக்கம். நீங்க சில கேட்கலாம், எனது அகவெப்ப தாக்கத்துல வந்து வெப்பநிலை கூடினா முத்தாக்கம் சாதகமாகும், புறவெப்ப தாக்கத்துல வெப்பநிலை குறைஞ்சாதான் முத்தாக்கம் சாதகமாகும் என்று நாங்க படிச்சிருப்போம். ஆனா அங்கேயும் வந்து அகவெப்ப தாக்கத்துல வந்து முத்தாக்கம் சாதகமானாலும் அங்க வெப்பநிலை கூடும்போது முத்தாக்க வீதம் அதிகரிக்கும், பித்தாக்க வீதமும் அதிகரிக்கும். ஆனா பித்தாக்க வீதம் அதிகரிக்கிறது வேகத்தை விட முத்தாக்க வீதம் அதிகரிக்கிற வேகம் அகவெப்ப தாக்கத்துல அதிகமா இருக்கிறபடியா அது வந்து வெப்பநிலை அதிகரிக்க அகவெப்ப தாக்கத்துக்கு தாக்க சமநிலை வந்து முற்றிசையில நகருது. இதே புறவெப்ப தாக்கத்துல வெப்பநிலை அதிகரிக்க அங்கேயும் முத்தாக்க வீதம் அதிகரிக்கும், பித்தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆனா முத்தாக்க வீதம் அதிகரிக்கிற வேகத்தை விட பித்தாக்க வீதம் அதிகரிக்கிற வேகம் கூடவா இருக்கிறதால அங்க தாக்கம் வந்து பின்பக்கமா நகரும். இதுல தந்தது வந்து ரெண்டுமே அதிகரிக்கும். 2 முத்தாக்க வீதம் சரி பித்தாக்க வீதம் சரி வெப்பநிலை அதிகரிக்க எல்லா சந்தர்ப்பத்திலுமே 2ம் அதிகரிக்கும். அதில் அது சரி 2வது கூட்டு அதுக்கு விளக்கமா இருக்கிறதால விட முதலாகும். அடுத்தது 14க்கு வந்து நான் சொன்ன அந்த 3 கிராஃபும் வந்து ரிசோர்ஸ் புக்ல 60வது பக்கத்துல இருக்கு. சரிவுக்கு நேரத்துக்கு நாங்க முதலே பார்த்தோம்னாங்க தாக்கின சரிவு நேரத்தோட குறைஞ்சு கொண்டு போகும், விளைவின சரிவு நேரத்தோட அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப இதுல எங்களுக்கு தந்திருக்கிற தாக்கம் வந்து 2 படி தாக்கம். அப்ப இதுல எங்களுக்கு ஒரு படி விரைவான படியாகவும் ஒரு படி மெதுவான படியாகவும் இருக்க போகுது. அப்ப எது விரைவு எது மெதுவான படின்னு தெரிஞ்சாதான் நாங்க அதை வச்சுக்கொண்டு இதுல தாக்க வித கோவையை காணலாம். அப்ப இந்த எந்த படி விரைவானது மெதுவானது வச்சுக்கொண்டு 3 விதமான கிராஃப் எங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல தந்திருக்கு. முதலாவது கிராஃப் இடைநிலையை வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த கேள்விக்கு விடையை காண போறோம். அப்ப இதுல முதலாவது படியில எம்ல இருந்து Q1 இடைநிலை வருது, பிறகு Qவும் எம்மும் சேர்ந்து என்னன்ற விளைவு வருது. எங்களுக்கு இந்த கேள்வியில முதலாவது படி விரைவாகவும் 2வது படி மெதுவாகவும் இருந்ததுன்னா இடைநிலைக்குரிய வரைவு வந்து இப்படி ஒரு வரைவு வந்திருக்கு. முதலாவது படி விரைவு, 2வது படி
மெதுவானதுன்னா இந்த முதலாவது கிராஃப் வரும். இதே முதலாவது படி வந்து மெதுவான படியா இருந்து இரண்டாவது படி வந்து விரைவான படியா இருந்ததுன்னா அங்க இடைநிலைக்குரிய நாங்க கிராஃப் இடைநிலை இந்த செறிவுக்குரிய வரைவு இப்படி ஒரு வரைவா இருக்கு. அதே நேரம் ரெண்டாவது படி இது வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட சமனா இருக்கீங்க. இதை விட இந்த ஒரு ஒப்பீட்டளவுல கொஞ்சம் விரைவா இருக்கீங்க இந்த கிராஃப் வந்தது. அடுத்த மூன்றாவதுல வந்து ரெண்டாவது படி முதலாவது படியோட ஒப்புடைக்க இந்த இதோட ஒப்புடைக்க மிக அதிகமா இருந்தா இங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்று கொண்டு சமனா இருக்கும்போது இதை விட இது கூடவா இருக்கீங்க இந்த கிராஃப் வந்தது. ஆனா இங்க முதலாவது படியும் சரியான விரைவாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இடைநிலைக்குரிய வரைவு வந்து கிட்டத்தட்ட இடைநிலை உருவான உடனேயே அது அழிஞ்சு கொண்டு போயிடும். இப்படி இந்த வரைவு இருக்கு. இதுல வச்சுக்கொண்டு எங்களுக்கு தந்த கேள்வியின்படி இந்த முதலாவது கிராஃப் தந்திருக்கு இடைநிலைக்கு. அப்ப இந்த தரப்பட்ட இந்த ரெண்டு படியிலே முதலாவது படி விரைவானது, இரண்டாவது படி மெதுவானது. இப்ப எங்களுக்கு தாக்க வீத கோவைக்கு வந்து மெதுவான படியை வச்சுக்கொண்டுதான் நாங்க தாக்க வீதத்துக்கு கோவை எழுதுவோம். மெதுவான படியில கியூவும் எம்மும் இருக்குது. அப்ப ஆர் சமன் மாறிலி கே கியூ எம் வந்து வரும். ஆனா இது எம் கியூ வந்து ஒரு இடைநிலை வந்து இந்த வீத விதி கோவையில இடம் பெறக்கூடாது. அப்ப கியூக்கு பதில நாங்க வேற ஒன்றை பிரதிடுவோம். முதலாவது படியின் படி எம்மில இருந்து கியூ வருது. அது ஒரு அந்த தாக்கத்துல எம்முண்ட சரி உருவாகிற எம்முண்ட சரிவு தாக்குற உருவாகிற கியூண்ட சரிவு வந்து தாக்குற எம்முண்ட சரிவுக்கு சமனா இருக்கிறதால இங்க நான் இந்த கியூவுக்கு பதிலா எம் எழுதுறேன். நீ இங்க இது எம் வர கே ஆர் சமன் கேதர எம் வர்க்கம் வரும். விட நாலாவது விட. ரெண்டாவது கேள்வியில மூணுக்கு விகிதம் எடுத்துட்டு அமுக்கத்துக்கு விகிதம் எடுத்தீங்கல்ல மாத்தி அது எப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது திரும்ப செய்கிறேன். ஏயும் பியும் சேர்ந்து சியும் டியும் உருவாகுது. இதுல சமநிலை மாறிலி கேசிக்கு சமன்பாடு எழுதினா இப்படி சமன்பாடு வருது. அதனால கேள்வியில தந்திருக்கு ஆரம்பத்துல ஏயும் பியும் சமமூல எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க இந்த சமன்பாட்டுக்கு நான் கீழே எழுதுறேன். ஆரம்பத்துல 2 நேமும் ஒன்று எடுக்கிறேன். இல்ல தாக்கினது வந்து 2 நேம் எக்ஸ் மோல் தாக்கி இருக்கு. விளைவு வந்து சி இன்ட எக்ஸ் மோலும் டி இன்ட எக்ஸ் மோலும் உருவாகி இருக்கு. இதுல இருந்து பார்த்தா இறுதிய சமநிலையின் போது 1 சக எக்ஸ் இங்க பி இன்டே 1 சக எக்ஸ் சி இன்ட எக்ஸ் டி இன்ட எக்ஸ். இதுல இருந்து எங்களுக்கு ஏ இண்டையும் இறுதியில வந்து ஏ இண்டையும் பி இண்டையும் சரிவு சமனாகும், சி இண்டையும் டி இண்டையும் வந்து சமனாகவும் இருக்குது. அப்ப இதுல வந்து நாங்க இதுக்கு பதிலா சி இண்டை ரெண்டும் சமனண்டபடியா சி வர்க்கம் எழுதுறேன், ஏ இண்டையும் பி இண்டையும் சமனண்டபடியா ஏ வர்க்கம் எழுதுறேன். அதே நேரம் கேசிக்கு சமன்பாடு 25/10 எங்களுக்கு கேள்வியில கேட்டது வந்து ஏ இன்கள் சி என்றுதான் கேட்டிருக்கு. அப்ப இதை தலைவிலா மாத்தினா 1/25/10 சமம் ஏ இன்ட வர்க்கத்தின்கள் சி இன்ட வர்க்கம். இனி ஏ இன்கள் சிக்காக 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தா 1/5/10 சமம் ஏ இன்கள் சி சமன் 20 சொல்லி